விசேஷித்தவர்கள். எல்லா ತಂದೆಯವರು ವಿಶೇಷವಾದವರು. ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್. எல்லா அப்பாக்களும் எல்லா ತಂದೆಯವರು விசேஷித்தவர்கள். ವಿಶೇಷವಾದವರು. அதுதான் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது. ಅದೇ ಧರ್ಮೋಪದೇಶಕನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಾಕ್ಯ தகப்பனை ಹೇಳುತ್ತದೆ. ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி சுமக்கிறானோ ಒಂದು ತಂದೆ ಮಗುವನ್ನು ಹೇಗೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೋ அதே போல நான் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு சுமந்து வந்தேன்னு சொல்றார். ಅದೇ ರೀತಿನ ಆ ಜಾಗದಿಂದ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. சுமந்து வந்த தகப்பன். ಹೊತ್ಕೊಂಡು ಬಂದಂತ ಕರ್ತನು. ஹalleluya. 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 சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ எல்லா அப்பாக்களும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி சுமந்து வருகிறாங்க? ಎಲ್ಲ ತಂದೆಯವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ? ஏன்டா சுமக்கிறேன்னா சுமப்பாங்க. ಹೇಗೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರೋದಂತ ಹೊತ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஆமென். அது எவ்வளவு வயசா இருந்தாலும் சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுமந்துட்டே தான் இருப்பாங்க. ಅದು ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾದ್ರೂ ಅವ್ರು ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் சொல்றாரு. ಕರ್ತನ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு, ಆ ತಂದೆயை ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை தாங்குவேன், ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, உன்னை ஏந்துவேன், ನಿನ್ನೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, உன்னை சுமப்பேன், ನಿನ್ನ ಹೊತ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, உன்னை தப்புவேன் என்று சொல்றார். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இருக்கிற அப்பா அம்மார்களே, ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ತಂದೆಯವರೇ, உங்களை கர்த்தர் சொல்றாரு, ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை தாங்குவேன், ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ನಿನ್ನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, சுமப்பேன், ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, தப்புவேன். ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. அப்பாக்களே, ತಂದೆಯವರೇ, தேவன் உங்களுக்கு ஒரு கோலாய் இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೊಂದು ಕೋಲಾಗಿದ್ದಾರೆ. அந்த கோல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாய் இருக்கும். ಆ ಕೋಲ್ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಹಾಯವಾಗಿರುತ್ತದೆ. சங்கீதத்தை சொல்லுகிற என் கோலும் தடி உன்னை தேற்றும். ಕೀರ್ತನ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಕೋಲು ನಿನ್ನ ದಂಡದಿಂದ ಅನಿಸುತ್ತದೆ. எல்லா தகப்பன்களுக்கும் கோலும் தடியுமாய் இருக்கிற கர்த்தர் உங்களை தேற்றி நடத்துவார். ಎಲ್ಲಾ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಅದಲ್ಲ ಅವರಿಗೆ ಒಂದು ಕೋಲಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை விசேஷித்தவராக தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. முந்தின ஆதாமை கர்த்தரை உருவாக்கினார். ಮುಂದೆ ಇರುವಂತ ಆದಾಮನ ಕರ್ತನೆ ಉಂಟು ಮಾಡಿದರು. பிந்தின ஆதாம் கர்த்தரிடத்திலிருந்து குமாரனாய் வந்தார். ಇಂದಿನ ಇವಂತ ಆದಾಮನು ಕುಮಾರನ ಬಳಿಯಿಂದ ಬಂದರು. அவர் எப்படி தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தாரோ ಅವರು ಹೇಗೆ ತಂದೆಗೆ ವಿಧೇಯರಾದರು, அதே போல நாமளும் தகப்பனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ಅದೇ ರೀತಿ ನಾವು ತಂದೆಗೆ ವಿಧೇಯರಾಗೋಣ. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. வேதம் சொல்லுகிறபடி ಸತ್ಯವು ಹೇಳು ಪ್ರಕಾರವೇ எல்லா தகப்பன்களுக்கும் மத்தியில ಎಲ್ಲಾ ತಂದೆಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவன் அசைவாடுகிறார். ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ ஆகவே ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி சொல்றாரு, ಇವತ್ತು ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯವು 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. இதோ நானும் ಇಗೋ ನಾನು கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ದೇವರನ್ನು ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು. இப்ப சொல்லுங்க, ಈಗ இதோ ಹೇಳಿರಿ, நானும் ಇಗೋ ನಾನು என் மனைவியும் ನನ್ನ ಹೆಂಡತಿ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು. அங்க சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தராலே ಕರ್ತನಿಂದಲೇ இஸ்ரவேலில் ಇಸ್ರಾಯೇಲಿನಲ್ಲಿ அடையாளங்களாகவும் ಗುರುತುಗಳಾಗಿಯೂ அற்புதங்களாகவும் இருக்கிறார். ಅದ್ಭುತಗಳಾಗಿಯೂ ಇರುತ್ತವೆ. என் அன்புக்குரிய தகப்பன்மார்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯವರೇ, கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் அடையாளமாகவும் ನೀವು ಗುರುತುಗಳಾಗಿಯೂ அற்புதங்களாக இருப்பீர்கள். ಅದ್ಭುತಗಳಾಗಿಯೂ ಇರುತ್ತೀರಾ. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ಕರ್ತನ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. தகப்பன்மார் மட்டும்தானா? ತಂದೆಯವರು ಮಾತ್ರವಾ? இங்கே தாயும் தான் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ತಾಯಿಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அந்த வசனம் தான் சொல்லுகிறது. ಆ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? இதோ என்று சொன்னால் ಇಗೋ ಅಂತ ಹೇಳಿದರೆ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು. அப்ப தாய் இல்லாம பிள்ளைகள் இல்லை. ಆಗ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. அப்ப அங்க என்ன சொல்றாரு? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? தகப்பனும் தாயுமாக ತಂದೆಯು ತಾಯಿಯಾಗಿ கர்த்தருக்கு முன்னே சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಕರ್ತನ ಮುಂದೆ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, கர்த்தராகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು எங்களை ನಮ್ಮನ್ನು இஸ்ரவேலிலே ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ அடையாளங்களாக ಗುರುತುಗಳಾಗಿ அற்புதங்களை வைத்திருக்கிறார். ಅದ್ಭುತಗಳಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ಇವಾಗ ಗಂಡನಾದ್ರೂ ಸರಿ, ಹೆಂಡತಿ ಆದ್ರೂ ಸರಿ, தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, ತಂದೆಯಾದ್ರೂ ಸರಿ, ತಾಯಾದ್ರೂ உங்களை ಸರಿ, கர்த்தர் அடையாளங்களாக ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನ அற்புதங்களாக வைக்கிறார். ಅದ್ಭುತಗಳಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இதில் ஒரு குடும்பத்துல ಇಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ தலை என்று சொன்னால் ತಲೆ ಅಂದರೆ அது கணவன் அல்லது தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ಅದು ಗಂಡನ ಅಥವಾ ತಂದೆ ಎಂದು அந்த ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. தலை இல்லைன்னா அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வழிமுறைகள் வித்தியாசமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಆ ತಂದೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕುಟುಂಬ ದಾರಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. இப்ப இந்த சரீரத்துக்கு இந்த தலை இல்லைன்னா, கழுத்துக்கு மேல இல்ல தலை இல்லைன்னா, ಈ ಕತ್ತಿಗೆ ಮೇಲೆ ತಲೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಶರೀರಕ್ಕೆ இந்த சரீரத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ಈ ಶರೀರ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? கணவன் தலையாய் இருக்கிறான், ಗಂಡನು ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ, மனைவி சரீரமாய் இருக்கிறார்.
ಹೆಂಡತಿ அவங்க ಶರೀರವಾಗಿದ್ದಾಳೆ. ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ நல்ல பிள்ளை செல்வங்களை கண்டு ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ அந்த பிள்ளை செல்வங்களால் வருகிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். ಆ ಮಕ್ಕಳಿಂದ ಬರುವ ಸಂತೋಷವನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப கணவன் இல்ல மனைவி இல்ல, ಆಗ ಗಂಡ ಅಲ್ಲ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ, மனைவி இல்லனா கணவனும் இல்ல, ಹೆಂಡತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗಂಡನೇ ಇಲ್ಲ, அப்ப ரெண்டு பேர் இருந்தாதான் ಇಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அந்த குடும்பத்தின் வழிமுறைகளுக்குரிய ஆசீர்வாதம் பலமாய் இருக்கும். ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬದ ದಾರಿಗಳು ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தகப்பன்மார்களுடைய தினமாய் இருப்பதினால் ಇವತ್ತು ತಂದೆಯವರ ದಿನವಾಗಿರುವುದರಿಂದ ஒரு 5 தகப்பன்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ಒಂದು 5 ತಂದೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்போ நாம தேவனுடைய சமூகத்துக்கு நேரா போவோம். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗೋಣ. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிக்க போகிறோம். ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அப்ப எனக்கு இந்த ಯೆಶಾಯ 8:18 ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ನನಗೆ ಯೆಶಾಯ 8:18 ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವು. அதுல அந்த முதல் வரி ரொம்ப பிடிக்கும். ಅದು ಮೊದಲನೇ ವರಿ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದದ್ದು. முதல் எழுத்துக்கு முதல்ல அங்க பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இதோ நானும் ಇಗೋ ನಾನು கர்த்தருக்கு கொடுத்த ಯೆಹೋವನು ನನಗೆ ಕೊಟ್ಟ மனைவி பிள்ளைகளும் ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பமும் ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಕುಟುಂಬವು, கர்த்தர் எனக்கு கொடுத்த உத்தியோகம், ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಕೆಲಸವು, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟ அது ಆಶೀರ್ವಾದವು அடையாளங்களாக ಅದು ಗುರುತುಗಳಾಗಿ அற்புதங்களாக விளங்குகிறது. ಅದ್ಭುತಗಳಾಗಿ ಪಾಲಿಸುತ್ತದೆ. அடையாளங்களாக ಗುರುತುಗಳಾಗಿ அற்புதங்களாக ಅದ್ಭುತಗಳಾಗಿ எனக்குள்ள இருக்கிறது. ನನ್ನೊಳಗೆ ಇದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. பக்கல் பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ நீங்க ನೋಡಿ ಹೇಳಿರಿ. இதுவரையிலும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ಇಲ್ಲಿ ತನಕ ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்க குடும்பம் ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பிக்க முடியுமா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಯಾವುದೋ ಒಂದು ಗುರುತನ್ನು ತೋರಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? சொல்ல முடியுமா? ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದಾ? இன்றைக்கு நாங்க அற்புதமா இருக்கிறோங்க, ಇವತ್ತು ನಾವು ಅದ್ಭುತವಾಗಿದ್ದೀವಿ, நாங்க அடையாளமா இருக்கிறோங்க ನಾವು ಗುರುತುಗಳಾಗಿದ್ದೀವಿ அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு இருக்கிறீங்களா? ಹಾಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? சரி, இங்க நம்ம கவனிப்போம். ಇಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ. அப்படியே ஒரே ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ಒಂದೇ ಒಂದು ಸರಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು அப்படியே ಮುಚ್ಚೋಣ. ஆண்டவரை நம்ம பார்க்கலாம். ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡೋಣ. நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள நம்ம போனோம். ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ ಒಳಗೆ ನಾವು ಹೋಗಿದ್ದೇವೆ. நல்ல ஒரு ஆராதனை செய்தார்கள். ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நிஜமாகவே இவர்களோடு கர்த்தருடைய மகிமை இருந்திருக்கிறது. ನಿಜವಾಗಿ ಇವ್ರ ಸಂಗಡ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದ್ದಿದೆ. எல்லாருமாக அப்படியே கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲರಾಗಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ அவங்க பாடி கடைசியில முடிச்ச அந்த ஒரே சாணத்தை மீண்டும் ஒரு விசை ಅವ್ರು ಹಾಡಿ ಕೊನೆಯದಾಗಿ ಮುಗಿಸಿದ ಸಾರನ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಹಾಡಿ எல்லாருமாக ಎಲ್ಲರೂ ಸಹ அப்படியே கரங்களை உயர்த்தி ಹಾಗೆ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. இன்னொரு விசை அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. இயேசுவே அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. நேசித்தீரே அளவில்லா அன்புக்காக என்னை தூக்கி நிறுத்தினவரே நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு விசை இயேசுவே
மன உடைஞ்சிருக்கிறாயா? ಮನ ಒಡೆದೋಗಿದೀಯಾ? மனபாரத்தோடு இருக்கிறாயா? ಮನ ಭಾರದಿಂದ ಇದೆಯಾ? கைவிடப்பட்டுட்டு, ಕೈ ಬಿಡಪಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் தள்ளப்பட்டுட்டு, ನಾನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, எனக்கு யார் சப்போர்ட்? ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ? எனக்கு யார் சப்போர்ட்? ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ? எல்லாம் இருந்தும் ಎಲ್ಲ ಇದ್ದು நான் தனிமையாய் கிடக்கிறேன். ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் என்ன செய்வேன் ஏங்குறியா? ನಾನು ಏನು ಮಾಡಿ ಅಂತ ಎಗುತ್ತಾ ಇದೀಯಾ? ஏக்கத்துக்கு நான் துணையாய் இருப்பேன். ನಿನ್ನ ಏಕಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೇನೆ. நான் உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். ನಾನೇನು ಆರಿಸಿಕೊಂಡ ಕರ್ತನು. ஆரம்பத்தில் நான் உன்னோடு பேசின தேவன். ಆರಂಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ நம்பி ಕರ್ತನು. ஏமாந்து விடாதே. ನೀ ನಂಬಿ ಏಮಾರಿಬೇಡ. நம்பி ஏமாந்து விடாதே. ನಂಬಿ ಏಮಾರಿ ಹೋಗಬೇಡ. மகளே, ಮಗಳೇ, மகளே, ಮಗಳೇ, நீ நம்பி ஏமாந்து விடாதே. ನೀ ನಂಬಿ ಏಮಾರಿ ಬಿಡಬೇಡ. ஆனா இன்னைக்கு ஏமாற்றத்தோடு நிக்கிறாயா? ಇವತ್ತು ಏಮಾರಿಗೆ ಒಂದ ಇದೆಯಾ? ஏமாற்றத்தோடு இருக்கிறாயா மகளே? ಏಮಾರಿಗೆ ಮಗಳೇ, நீ தள்ளப்பட்டு கிடந்தாலும் ನೀನ್ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ಬಿದ್ದರು உன்னை தூக்கி நான் நிறுத்துவேன். ನೀನ್ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು. உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು. ஒரு நாள் உன்னை சார்ந்தவர்கள், ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ಸೇರಿದವರು, உன்னை காண்கிறவர்கள், ನೀನ್ ನೋಡುವವರು, எங்களா நீ தலை குனிஞ்சியோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿದೆಯೋ, எங்களா நீ அசிங்கப்பட்டையோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ನೀ ಅಸಹ್ಯ ಪಟ್ಟಿದೆಯೋ, பெத்த தாயே உன்னை கேட்காத கேள்விகள் கேட்கப்பட்டதோ, ಎತ್ತಲ ತಾಯಿನ ಕೇಳಲ್ದಕ್ಕೆ கூட ಪ್ರಶ್ನೆಗಳು பிறந்தவர்கள் தன்னிலும் மேலான தவறுகளை செய்திருந்தோ, ನಿನ್ನನ್ನು ಜೊತೆಗಿದ್ದವರು ಎಲ್ಲಗಿಂತ ಮೇಲ உன்னை ತಪ್ಪುಗಳು ಮಾಡಿದರು, துக்கப்படுத்தி இருந்தாலும் ನಿನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದರು. கர்த்தர் சொல்றா, ಆ ದೇವಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ನೀನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು, உன்னை தூக்கி நிறுத்துவேன். ನೀನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು. அளவில்லா அன்புக்காக நன்றி, நன்றி ராஜா. இளம் வயது மகள் ಒಂದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾದ ಮಗಳು கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்றா. ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு தாய் பிள்ளைகள் இருந்தும் ಇನ್ನೊಂದು ತಾಯಿ ಮಕ್ಕಳಿದ್ದು ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்கள், ಏಮರಿಕೆಯಿಂದ ಇದೆಯಾ? ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். ಎಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்க புலப்பு பெருசா இருக்கு. ನಿಮ್ಮ ಗೋಲಾಟವು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. உன் ஏக்கத்தை கர்த்தர் மாற்றும். ನಿನ್ನ ಏಕವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. அன்பு மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, பல நாட்களா ஏங்கிக் கொண்டிருந்தாயா? ಹಲವಾರು ದಿನಗಳಾಗಿ ಎಗುತ್ತಾ ಇದೆಯಾ? மகனே, நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயா? ಮಗನೇ, ನೀನು ಎಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஏக்கத்தை நான் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிற கர்த்தர், ನಿನ್ನ ಏಕವನ್ನು ಇವತ್ತು ನೆರವೇರಿಸುವ நான் ಕರ್ತನು. உனக்குள்ள இருக்கிற தேவன். ನಾನು ನಿನ್ನೊಳಗಿರುವ ಕರ್ತನು. நன்றி, நன்றி ராஜா. வாலிப மகளே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, மகளே, ಮಗಳೇ, நீ ஏமாற்றத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கிற. ನೀನು ಏಮಾರಿಕೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾ நீ ಇದೆಯಾ? குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. ಕುಟುಂಬವನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ஒரு ಇದೆಯಾ? நாள் நீ புலம்பி அழும்பொழுது ಒಂದಿನ ನೀನು ಹತ್ತು ಗೋಲಾಡುವಾಗ கண்ணீர் துடைக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಒರೆಸಕ್ಕೆ ಯಾರು என் ಇರುವುದಿಲ್ಲ. வாழ்க்கை நானே கெடுத்து கொண்டேனே. ನನ್ನ ಜೀವಿತ ನಾನೇ மனம் ಕೆಡಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. திரும்பு, ಮನ ತಿರುಗು, மனம் திரும்பு. ಮನ ತಿರುಗು. இன்னும் நாட்கள் உண்டு. ಇನ್ನ ದಿನಗಳಿದೆ. இன்னும் எத்தனையோ காரியங்களை நீ ஜெயிக்க வேண்டியிருக்கு. ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾರ್ಯ ಜಯಿಸಬೇಕಾಗಿದೆ. You ask God. உன் பெற்றோரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, ನಿನ್ನ ಎತ್ತಿದವರು ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, ಕುಟುಂಬವನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? உன் மனம் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಮನಸ್ಸು உன் ಹೇಗಿದೆ? இருதயம் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಹೃದಯ ಹೇಗಿದೆ? ஏமாற்றத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற. ಏಮಾರಿಕೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾ யார் ಇದೆಯಾ? என்னை பார்க்கிறார்கள்? ಯಾರು ನನ್ನ யார் ನೋಡುತ್ತಾರೆ? என்னை காண்கிறார்கள்? யார் என்னை காண்கிறார்கள்? யாருக்கு தெரியும்? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು? உன்னை உருவாக்கின கர்த்தர் நானே. ನಿನ್ನ ರೂಪಿಸಿದ ಕರ್ತನು ನಾನೇ. அவனை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. நன்றி, ராஜா. என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, கொஞ்ச நாட்கள பயம் இருக்கிறதா? ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗಿ ಭಯವಿದೆಯಾ? சரீரத்தை நினைச்சு நினைச்சு பயப்படுறியா? ಶರೀರವನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ಭಯಪಡ್ತಾ குடும்பத்தை ಇದೆಯಾ? நினைச்சு நினைச்சு பயப்படுறியா? ಕುಟುಂಬವನ್ನು ನೆನೆಸಿ ಭಯಪಡ್ತಾ கணவனை ಇದೆಯಾ? நினைச்சு பயப்படுறியா? ಗಂಡನ ನೆನೆಸಿ ಭಯಪಡ್ತಾ பிள்ளைகளை ಇದೆಯಾ? நினைச்சு பயப்படுறியா? ಮಕ್ಕಳನ್ನು ನೆನೆಸಿ இதை நான் ಭಯಪಡ್ತಾ என்ன ಇದೆಯಾ? செய்யட்டும்? ಇದು ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? அதுவே உனக்கு பலவீனமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ಬಲದಿಂದ உன் தலை முதல் பாதவல் உன்னை கண்காணித்துக்கோ. ನಿನ್ನ ತಲೆಯಿಂದ ಅಂಗಾಲ உன் ತನಕ படுக்கையில உன்னை தள்ளுகிற இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வா. ಹಾಸಿಗೆ ತಲೆ ಹೋರಾಡದ ಹೊರಗೆ ಬಾ. மகளே, ಮಗಳೇ, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ நீ என்னால் ಸೂಚಿಸುತ್ತೇನೆ. மறக்கப்படுவதில்லை. ನನ್ನಿಂದ உன்னை ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர், ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಂತ பெயரை ಕರ್ತನು, மாற்றின தேவன், ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ நான் ಕರ್ತನು, உள்ள அதிகாரத்தோடு தேவனாய் இருக்கிறேன். ನಿನ್ನ ಅಧಿಕಾರದ ಕರ್ತನಾಗಿದ್ದೇನೆ. உனக்குள்ள அதிகாரத்தின் தேவனாய் இருக்கிறேன். ನಿನ್ನೊಳಗೆ ಅಧಿಕಾರದ நீ ಕರ್ತನಾಗಿದ್ದೇನೆ. சொன்ன அது நிறைவேறும். ನೀನು ಹೇಳಿದ நீ ನೆರವೇರುತ್ತದೆ. கட்டளையிட்ட நிறைவேறும். ನಿನ್ನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿ
சில ரகசியங்கள் ಕೆಲವೊಂದು சில ರಹಸ್ಯಗಳು ரகசியங்கள் ಕೆಲವೊಂದು உனக்கு ರಹಸ್ಯಗಳು முன்னே வெளிப்பட்டு கொண்டு கிடக்கிறது. ಪ್ರಕಟವಾಗಿದೆ. சிலருடைய வார்த்தைகள் ಕೆಲವರ ಮಾತುಗಳು எப்ப பார்த்தாலும் பலவீனம் 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 என்று சொல்லுகிறார்கள் என்று இருதயம் பேசுகிறார்கள். ಯಾವಾಗಲೂ ಬಲವಂತೆ ಬಲವಂತೆ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು ಹೃದಯದಲ್ಲಿಂದ. சிலருடைய வார்த்தைகள் விதமாய் இருக்கிறது. ಕೆಲವರ ಮಾತು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ரத்தத்திலும் வெளியிலும் உனக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்குறார்கள். ರಥದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ಸಂಪೂರ್ಣವಾದ ಮಾತುಗಳೇ ಬರುತ್ತಾರೆ. ஜாக்கிரதையாக உன் சரீரத்தை கண்காணித்துக்கொள். ಜಾಗರೂಕರಾಗಿ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳು. கவனமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். ಗಮನವಾಗಿ ಇರು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் உன் தேவன். ನಾನು ನಿನ್ನ ಕರ್ತನು. நான் உன்னை மீட்டுக்கொண்ட தேவன். ನಾನು ನಿನ್ನ ಮೋಸದ ಕರ್ತನು. உனக்கு நான் துணையாய் இருக்கிறேன். ನಿನಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ. சத்துரு நாலா பக்கம் துடிக்கிறார். ಶೈತಾನ ನಾಲ್ಕು ಕಡೆ போராடுகிறார். ಹೋರಾಡುತ್ತಾನೆ. உன்னை விலசிய வேண்டும். ನಿನ್ನ ಬಿಡಿಸುವಂತೆ படுக்கையில ಮಾಡಬೇಕು. கிடக்கணும். ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿರಬೇಕು. இவன் ரேகாபு சந்துரானா துரிபியாக்காபு. கவனமகளே. ಗಮನವಾಗಿರು ಮಗಳೇ. எச்சரிக்கையாயிரு. நன்றி நன்றி. ஒரு தாய் ಒಂದು ತಾಯಿ பயத்தோடு இருக்கிறீர்கள். ಭಯದಿಂದ ಇದ್ದೀರಾ. உங்களுக்கு முன்னால் நடக்கிற காரியங்களை கண்டு ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ரத்தத்திலே ஆமே உங்க சரீரத்தின் ரத்தத்தின் வழியாய் ರಕ್ತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶರೀರದಾರಿಂದ ಬರುವಂತ சிலருடைய படுக்கையை காணும் பொழுது ಕೆಲವು ರಾಶಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ உனக்குள்ள ஒரு பயமும் ஒரு திகிலும் எழும்புகிறது. ನಿನ್ನೊಳಗಿಂದ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பயப்படாத சிறுமந்தையை நான் சொல்லுகிற கர்த்தர். ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳುವ ಚಿಕ್ಕ ಗುಂಪಿನಲ್ಲಿರುವಂತ ಮಾತು. பரிசோதிப்பில நான் உனக்கு துணையாய் இருந்ததை மறந்து போனாயா? ನೀನು ಮಾಡಿದ ಟೆಸ್ಟ್ಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಹಾಯವಾಗಿದ್ದ ದೇವರು. ஏன் பயப்படுகிறாய்? ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀಯಾ? பயம் உன்னை படுக்கையில் தள்ளும் என்று சொல்லுகிறார். ಭಯವು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತದೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சத்துரு உன்னை தள்ள பார்க்கிறான். ಶೈತಾನ ತಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. நீ விழித்திருந்தா ஜெயம் பெறுவே. ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದರೆ ಜಯ ಪಡೆವಿ. நான் உன்னை வரவேற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನ ಬರೆ ಮಾಡುತ್ತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லாத்தையும் தூக்கி எறிந்து என் ஆலயத்தில் வந்து அமரு. ಎಲ್ಲವನ್ನೂ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಆಳದಲ್ಲಿ நான் ಕುಳಿತುಕೊಳ್ಳು. உன்னை கொண்டு செய்ய வேண்டியதுக்கு இடம் கொடு. ನಿನಗೆ ಮಾಡಲು ಜಾಗ ಕೊಡು. நீ சரீரத்தையும் குடும்பத்தையும் சொல்லிக்கொண்டு என்னை விட்டு தூரப்போகாதே. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡ. அழைப்புக்கு இடம் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನನ್ನ ಕರೆವಿಗೆ ಜಾಗ ಕೊಡು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. mighty power. சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிற பொறுப்பை நீங்க விட்டு விலகுறீங்க. ಕೆಲವರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಜವಾಬ್ದಾರಿನ ಬಿಟ್ಟು ದೂರ ಏನೋ ಹೋಗ್ತೀರಾ. ತಾನು நினைக்கிறீங்க. ಏನೋ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ. ಏನೋ ತಾನು நினைக்கிறீங்க. ಏನೋ ಬೇಕಾಬಿಟ್ಟಿಗೆ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ. நீங்க தான் முழு பொறுப்பெடுத்து செயல்படுகிறது போல நீங்க நினைச்சு ನೀವು ಸಂಪೂರ್ಣ ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದು ಮಾಡುವಂತರಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು இது போயிருமோ அது போயிருமோன்னு பயத்தோடு ಇದು ಹೋಗುತ್ತದೆ ಅದು ಹೋಗುತ್ತದೆ ಭಯದಿಂದ மற்றவர்களை நீங்கள் குறை சொல்லிக்கொண்டு ಬೇರೆಯವರನ್ನು ತಪ್ಪರಿಸಿಕೊಂಡು ஆமை பின்வாங்கி போய்க்கொண்டு இருக்கிறீர்கள். ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. அழைப்புக்கு இடம் கொடுங்க. ನನ್ನ ಕರೆವಿಗೆ ಜಾಗ ಕೊಡಿ. அழைப்புக்கு இடம் கொடுங்க. ನನ್ನ ಕರೆವಿಗೆ ಜಾಗ ಕೊಡಿರಿ. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ಮೊದಲನೇದಾದ ರಾಜ್ಯವು அதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. God mighty power. நன்றி நன்றிரா அளவில்லா அன்புக்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ಎಲ್ಲರೂ ಕರ ತಟ್ಟ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸಿರಿ. எல்லாரும் கரங்களை தட்டி ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ எல்லாரும் ಉತ್ಸಾಹವಾಗಿ எல்லாரும் எல்லாம் உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்து. ದೇವರನ್ನ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ. அவன் நல்லவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವರು. அவன் வல்லவர். ಆತನು ಶಕ್ತನು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ನಾನು கர்த்தனுக்கு கொடுத்த ಕರ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟ மனைவி பிள்ளைகளும் ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು அடையாளங்களாகும் ಗುರುತುಗಳಾಗಿ அற்புதங்களாக இருக்கிறோம். ಅದ್ಭುತಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு இங்க இருக்கிற அனைவரையும் ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರನ್ನು கர்த்தர் இவ்விதமாக வைக்க போகிறார். ದೇವರು ಈ ರೀತಿ ಇಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சிலர் உங்களையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். ಕೆಲವರು ನಿಮ್ಮನ್ನ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. பெயர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ ಹೆಸರಿನಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. கர்த்தரின் அழைப்பை ஏனோ தானே நினைக்கிறீங்க. ದೇವರ ಕರೆವಿಗೆ ಏನೋ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್.
அதை விட்டு வெளியே வாருங்கள். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ನಿರಿ. இருக்கிற பொறுப்புல கவனமாயிருங்கள். ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು கர்த்தர் உங்களை ಕ್ರಮವಾಗಿರಿ. ಆಶೀರ್ವದಿப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருடைய சமத்தோடு நாம் பேசுவோமாக. ಇವತ್ತು ದೇವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಮಾತಾಡೋಣ. தேவன் நேசிக்கும் அப்பாக்கள், ದೇವರು ಪ್ರೀತಿಸುವಂತ ತಂದೆಯವರು, தேவன் நேசிக்கும் அப்பாக்கள், ದೇವರು ಪ್ರೀತಿಸುವ ஆனா ತಂದೆಯವರು, அவர்களிடத்துல ಆದ್ರೆ ಅವರು குடும்பத்துக்காக அவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க. ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಅವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் அவர்களை நேசித்தா, ದೇವರು ಅವರನ್ನು ஆனா ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. அவங்க ಆದ್ರೆ ಅವರು குடும்பத்துக்காக என்ன செஞ்சாங்க, ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ಅದನ್ನ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ಮೊದಲಾಗಿ ನೋಡುವಾಗ நீங்கள் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துல ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 1ನೇ நீங்க ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12 முதல் 15 வரை வரும் பொழுது 12 ರಿಂದ 15 ತನಕ ಪಡಲಿ. தேவன் நேசிக்கும் அப்பாக்கள், ದೇವರು ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆಯವರು. தேவன் ஒவ்வொரு தகப்பனையும் அதிகமா நேசித்திருக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದು ತಂದೆಯನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. அந்த தகப்பன்கள் ಆ ತಂದೆಯವರು தன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், ತನ್ನ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, அவர் நேசித்த பிரகாரமே அவங்க இருந்திருக்காங்களா, ಅವರು ಪ್ರೀತಿಸುವ ಪ್ರಕಾರವೇ ಅವರು ಇದ್ದಾರಾ, இல்ல வழி விலகி போயிருக்காங்களா? ಅಥವಾ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದಾರಾ? சில அப்பாக்கள் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ಕೆಲವೊಂದು ತಂದೆ ಈಗೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க நம்ம கவனிக்க போகிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 5 ಅಪ್ಪಾக்கள் இருக்கிறாங்க. 5 ತಂದೆಯವರಿದ್ದಾರೆ. நான் எதை சொல்லி முடிக்கணுமோ முடிச்சிடுறேன். ನಾನು ಏನು ಹೇಳಮೆ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಅದನ್ನ முழுசா ಮುಗಿಸ್ತೇನೆ. பார்க்கணும்னு சமயம் கிடைச்சா நான் சொல்லிடுறேன். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಕ್ಕೆ ಸಮಯವಿದ್ರೆ ಹೇಳಿ கர்த்தர் ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நாம மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. முதல் தகப்பனை பார்க்கும் ಮೊದಲ பொழுது ತಂದೆಯನ್ನು ನೋಡುವಾಗ கேட்கும் முன்னே கொடுக்கும் தகப்பன், ಕೇಳಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ, கேட்பதற்கு முன்னே கொடுக்கிற தகப்பன். ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அங்கே 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಂಡು நீங்க 12 இருந்து 15 வரை வரும் பொழுது 12 ರಿಂದ 15 ತನಕ ಬರುವಾಗ அதுல 14, 15 படிங்க. ಅದರಲ್ಲಿ 14, 5 அவள் புறப்படுகையில் ஆ, என் தகப்பனிடத்தில் ஆ, ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று ஆ, அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆ. கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். ஆமென். காலேப் அவளை நோக்கி காலேப் அவரை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். உனக்கு என்ன வேண்டும் என்றால், அப்பொழுது அவள் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர எனக்கு வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்து நீர்ப்பாய்ச்சல நிலங்களையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தர எனக்கு வேண்டும் தர என்றாள். வேண்டும் என்றால். ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ தகப்பனுக்கும் மகளுக்குள்ள ஒரு உரையாடல் இங்க காணப்படுகிறது. ಇವಾಗ ತಂದೆಗೆ ಮಗಳ ಒಂದು ಮಾತುಕತೆಯಲ್ಲಿ ನಡೀತದೆ. இந்த தகப்பன் யார், ಈ ತಂದೆ ಯಾರು, அவருடைய பேர் என்ன, ಅವರ ಹೆಸರೇನು, அவருடைய பேர் காலேப் என்று ಅವರ சொல்லப்படுகிறது. ಹೆಸರೇ ಕಾಲೇಬ್ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದವರು, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறார். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு முன்னே அவருக்கு பின்னே இருந்தவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். ಅವರ ಮುಂದೆ ಅವರಿಗೆ ಇದ್ದ ಮಾತಿಗೆ ಹತ್ರ ಒಳಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த காலேப்புடைய பிள்ளைக்கு ಈ ಕಾಲೇಬ್ ಮಗುಗೆ தகப்பன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தது. ತಂದೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಗಣೆ ಬಿದ್ದಿತ್ತು. அது என்ன கடமை? ಅದು ಏನು, அது திருமண கடமை. ಅದು ಮದುವೆ ಕರ್ತವ್ಯ. அப்ப தன்னுடைய மகளுக்கு அவர் திருமணம் செய்கிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் திருமணம் செய்து ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் பொழுது ಗಂಡನ ಮನೆಗೆ ಕಳಿಸುವಾಗ இந்த மகள் மனதுல நினைக்கிறா, ನೀವು ಮಗಳು ಮನಸ್ಸನ್ನು அப்பா ಎನಿಸುತ್ತಾರೆ, கிட்ட நான் கேட்கணும். ತಂದೆ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. ஆனா ಆದರೆ அவள் கேட்பதற்கு முன்பாகவே ಅವಳು ಕೇಳೋಕೆ இந்த ಮುಂಚಿತವಾಗಲೇ தகப்பன், இப்ப 15ஆம் வசனம் படிங்க. 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அப்பொழுது அவள் அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. அவள் கேட்பதற்கு முன்ன 14 இப்ப படிப்பான். அவள் புறப்படுகையில் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை என் தகப்பனிடத்துல ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆ, கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். இறங்கினார். காலேப் அவளை நோக்கி நல்லா பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ. அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு அவள் இறங்கின போது ಕುಳಿತುಕೊಂಡಿರೋ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವಳು ಇಳಿದಿರುವಾಗ தகப்பனுடைய மனசுல வந்த ஒரு எண்ணம், ತಂದೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಂದಂತ மகள் என்னிடத்தில் எதை கேட்க போகிறா. ಮಗಳ ಬಳಿ ಏನೋ ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದಾಳೆ. அவள் உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே வந்திருக்கிறா. ಅವರು ಕುಳಿತುಕೊಂಡಿರೋ ಸ್ಥಾನ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ அப்ப ಬಂದಿದ್ದಾಳೆ. மகளுக்கு ஏதோ நாம் கொடுக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಮಗಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ನಾನು அவள் ಕೊಡಬೇಕು. கேட்கும் முன்னே நானே கேட்கிறேன் என்று சொல்லி ಅವಳು ಕೇಳಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನೇ ಕೇಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ இப்ப தகப்பன் முந்திக் கொள்கிறார். ತಂದೆ ಮುಂದೆ என்ன ಹೋಗುತ್ತಾನೆ. சொல்லுங்க படிங்க. காலேப் அவளை நோக்கி நோக்கி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்றான். என்ன வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. ಕಾಲೇಬ್ ಅವನಿಗೆ ನೋಡಿ ನೀನು வேதத்துல ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட கேள்விகள் ನಿನಗೆ ಏನು ಬೇಕಂತ ಕೇಳಿದ நிறைய இடத்துல ಪ್ರಶ್ನೆಗಳು இருக்கிறது. ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ உனக்கு ಇದೆ. என்ன வேண்டும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? இது நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். ಇದು ನಿನಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ உனக்கு ಇಡುತ್ತೇನೆ. என்ன வேண்டும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? பைபிள்ல எங்கெங்க இருக்கிறது? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದೆ? வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ಬರುವ ಭಾನುವಾರ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು பைபிள்ல எங்கெங்க இருக்கிறது? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಏನೇನು பைபிளை ಜಾಗದಲ್ಲಿ நீங்க ಇದೆ? முழுமையா படிச்சு பாருங்க. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ நீங்க ಓದಿ ನೋಡಿ. உடனே மொபைல்ல தட்டி ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ನೀವು உனக்கு ಮುಟ್ಟಿ எங்க என்ன வேண்டும் கேட்கப்பட உடனே தேடி அதை எடுத்துட்டு வர வேண்டாம். ನಿನಗೆ ಏನು ಬೇಕಂತ ಅದನ್ನ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ நீங்க ஒரு ನೋಡ್ಕೊಂಡು பக்கம் ಬರಬಾರ್ದು.
தேடி பாருங்க, ಹುಡುಕಿ ನೋಡಿರಿ, தேடி இருந்து கொண்டு வாங்க. ನೀವು ಹುಡುಕಿ ತಗೊಂಡ್ಬಂದು நீங்க ಕೊಡಿರಿ. மொபைல்ல தட்டி அதை எடுத்து வந்து கொடுக்காதீங்க. ನೀವು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಅದನ್ನ ತಗೊಂಡು உனக்கு என்ன ಕೊಡಬಾರದು. வேண்டும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. மகளை பார்த்து தகப்பன் கேட்கிறார், ಮಗಳಲ್ಲಿ ನೋಡಿ ತಂದೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, உனக்கு என்ன வேண்டும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, இடத்துல எத்தனை பேர் அப்பாவை நேசிக்கிற மகள்கள் இருக்கிறீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, அப்பாவை ಮಕ್ಕಳುಗಳಿದ್ದಾರೆ. நேசிக்கிற மகள்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗಳುಗಳು. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க மட்டும், பொம்பளை பிள்ளைங்க எழுந்து நில்லுங்க. ಇಲ್ಲಿರುವಂತ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ அப்பாவை ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. நேசிக்கிற பிள்ளைங்க, ತಂದೆಯನ್ನು அப்பானா ಪ್ರೀತಿಸುವಂತ ரொம்ப ಮಕ್ಕಳು, பிடிக்கும். ತಂದೆ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಇಷ್ಟ. வாலிப பெண் பிள்ளைகள், ಯವನಸ್ಥ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, அப்பானா ரொம்ப பிடிக்கும். ತಂದೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವು. ஹalleluya, 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 ஆமென். ಆಮೆನ್. இப்போ ಇವಾಗ உங்களை பார்த்து நான் கேக்குறேன், ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನಾನು உங்க ಕೇಳುತ್ತೇನೆ, அப்பா உங்களுக்கு பிடிக்கும்னா ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಬಂದರೆ இப்ப நீங்க ஓடி போய் உங்க அப்பாவுக்கு என்ன கொடுப்பீங்க? ಇವಾಗ ನೀವು ಓಡುವಾಗ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಏನ್ ಕೊಡ್ತೀರಾ? இது ஒரு சபைக்கு முன்னால ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ಇದು ಸಭೆ ಮುಂದೆ ಒಂದು அப்பாவை ಉದಾಹರಣೆ. நேசிக்கிற பிள்ளைங்க ஓடி போய் என்ன செய்வீங்க? ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ரெடி? ಮಕ್ಕಳು ಏನು ಕೊಡ್ತೀರಾ? ஓடி உங்க அப்பாவுக்கு என்ன கொடுப்பீங்க? ಓಡಿ ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಏನು சீக்கிரம். ಕೊಡ್ತೀರಾ? ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. என்னைக்குள்ள பிள்ளைகள் ಇವಾಗ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು, உங்க அப்பாவை எப்படி கனப்படுத்துகிறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಗಣಪಡಿಸುತ್ತೀರಾ? ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அந்த தகப்பன் ಆ என்ன ತಂದೆ அப்படியே பார்த்துட்டே இருந்தா. ಆ ತಂದೆ ಹಾಗೆ ದೃಷ್ಟಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದರು. என்னையா பாக்குறீங்கன்னு கேட்டேன். ಏನಯ್ಯ ನೋಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ದೆ. நான் எப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கணும், ನಾನು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ அதே ಇದ್ದೀನೋ போல என் மகள் என்ன பார்த்துட்டே இருப்பா. ಅದೇ ತರ ನಮ್ಮ ಮಗಳು ನನ್ನನ್ನೇ ನೋಡ್ತಾ நான் ಇರ್ತಾಳೆ. வேலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருவேன். ನಾನು ಕೆಲಸದಿಂದ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬರುತ್ತೇನೆ. அந்த உடனே அவ எனக்கு பணிவிடை செய்வது ಬಂದ ತಕ್ಷಣ ಅವಳನ್ನು ಕೆಲಸ ಮಾಡುವುದು என் மனைவி அல்ல, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ, என்னுடைய மகள். ನನ್ನ ಮಗಳು. என் மகள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ನನ್ನ ಮಗಳು ನನಗೆ ಒಂದು சொல்லிக் ಸ್ನೇಹಿತಳು. கொண்டு இருக்கும்போது அந்த மகள் ஓடி வந்தாள். வேலையில இருந்து ಹೇಳುವಾಗ வருகிறாள். ಓಡಿ ಬಂದಳು ಕೆಲಸದಿಂದ. வந்தோடனே ஒரு தொடை மேல போய் உட்கார்ந்து கொண்டா. ಬಂದ ತಕ್ಷಣ ತೊಡೆ ಮೇಲೆ அப்படியே ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಳು. கண்ணத்தை பிடிச்சு, அப்பா என்ன சாப்பிட்டீங்க? ಕೆನ್ನೆಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ತಂದೆ, ಅಪ್ಪ ಏನ್ அம்மா ಮಾಡಿದ್ರಿ? அப்பாவுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ಅಮ್ಮ ತಂದೆಗೆ ಏನ್ ಕೊಟ್ಟರು? உங்க அப்பாவுக்கு நீயே கொடுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ನೀನು ಕೊಡಂತ ತಾಯಿ அந்த ಹೇಳ್ತಾರೆ. பிள்ளை கட்டி பிடிச்சு என் முன்னால ஒரு 3 முத்தம் கொடுத்து ஓடி போய் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஜூஸ் பண்ணி கொண்டு வருகிறார். ಆ ಮಗಳು ತಂದೆನ ತಪ್ಪಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಮುತ್ತು ಮಾಡಿ ಹೋಗಿ ಜ್ಯೂಸ್ ಮಾಡಿ ಎತ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾಳೆ. அவர் சொல்லுகிறார், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய எல்லா கவலை, என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம், என்னுடைய துயரம், என்னுடைய போராட்டம் எல்லாம் என் மகள் முகத்தை பார்த்தா எல்லாம் ஓடிரும் என்று சொல்லுங்க. ನನ್ನ ಚಿಂತೆ, ನನ್ನ ಭಾರ, ನನ್ನ ಕಷ್ಟ, ನನ್ನ ಮಗಳು ಮುಖ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. இன்னைக்கு இங்க நிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், உங்க அப்பாவை எப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ತಂದೆನ ಹೇಗೆ ಏಮಾರಿಸ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ? ஃப்ரெண்டாக இருக்கிறீர்களா? ನೀವು ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದೀರಾ? நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா? ನೀವು ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பொய் சொல்றீங்க? ಒಬ್ಬರು ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರಾ? அவங்க மொபைல்லயே நீங்க வேற ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க மொபைல்ல இருந்த கட் பண்ணிட்டு அப்பா கிட்ட போய் நீங்க வேஷம் தரிக்கிறீங்களா இல்லையா? ಅವರ ಮೊಬೈಲ್ ಮೆಸೇಜ್ ಹಾಕಿ ಅದನ್ನೇ ಕಟ್ ಮಾಡಿ ತಂದೆ ಬಳಿ ಹೋಗಿ ವೇಷ ಹಾಕುತ್ತೀರಾ ಇಲ್ವಾ? அன்பான பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳೇ, வாலிப மகள்களே, ಯವನಸ್ಥ அப்பா ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு பார்ப்பதற்கு முன்பாக நீங்க செலக்ட் பண்ற ஒரு இடத்தை பிடிக்கிறீங்களா இல்லையா? ತಂದೆ ನಿಮಗೆ ನೋಡಕ್ಕೆ ನೀವೇ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುವ ಜಾಗವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ உங்க ಇಲ್ವಾ? அப்பா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாருன்னா, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ನಿಮ್ಗೆ ತುಂಬಾ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದಾರೆ, உங்க அப்பாவை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்கன்னா, ನಿಮ್ಮ ತಂದೆನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ உங்களுக்கு ಇರುವುದಾದರೆ எதுக்கு லவ்? வேற லவ் எதுக்கு? ಏನಕ್ಕೆ ಬೇರೆ ರೀತಿ வேற ಲವ್? காதல் எதற்கு? ಬೇರೆ ಸ್ನೇಹಿತ ಏನಕ್ಕೆ? அப்பாதான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காருல்ல. ತಂದೆ ನಿಮಗೆ அப்பா ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದಾರಲ್ಲ. பார்த்தானே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை, வாழ்க்கையை கொடுப்பாரு. ಅಪ್ಪ ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಳವನ್ನು, ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகள் இன்னொருவனை நேசிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ತಂದೆನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಮಕ್ಕಳು ಇನ್ನೊಬ್ಬರ ಪ್ರೀತಿ ಮಾಡಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்பா தான் பிடிச்சு இந்த கையை பிடிச்சு அம்மே இதோடு வாழ்க்கை பண்ணுன்னு சொல்லணும். ತಂದೆಯನ್ನೇ ಈ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಇದ್ರ ಜೊತೆಗೆ ನೀನು ಜೀವಿತ ಮಾಡಂತ இங்க ಹೇಳಬೇಕು. இருக்கிற வாலிப தம்பிங்க, ಇರುವಂತ ಯವನಸ್ಥ ತಮ್ಮವರೇ, உங்க அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்க? ನಿಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು ಹೇಗೆ இங்க ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? இருக்கிற எத்தனை வாலிபர்கள் இருக்கிறீர்கள்? ನೀವು ಎಷ್ಟು ಯವನಸ್ಥರು உங்க ಇದ್ದೀರಾ? மம்மியை, உங்க அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்க? ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಹೇಗೆ அப்பா ரொம்ப ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ பண்றாரு. ತಂದೆ ಸಿಟ್ಟು அப்பா ಮಾಡ್ತಾರೆ, கோபப்படுறாரு. ತಂದೆ அப்பா ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, கண்டிக்கிறாரு. ಅಪ್ಪ ಖಂಡಿಸುತ್ತಾರೆ, அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. ಅಪ್ಪ ನೋಡಿದ್ರೆ ஆனா ಭಯವಾಗುತ್ತದೆ. அம்மா பார்த்தா எனக்கு பயம் இல்ல. ಆದ್ರೆ ಅಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ஏன்னா நீ ಭಯವಿಲ್ಲ. பல தப்புகளை செய்யலாம், ಯಾಕಂದ್ರೆ ಹಲವಾರು நீ ತಪ್ಪು போய் ಮಾಡಬಹುದು, பேசலாம், ನೀನು நீ ಸುಳ್ಳು இன்னொரு ಹೇಳಬಹುದು, பொண்ணு கூட சுத்தலாம், ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣ ಜೊತೆಗೆ நீ என்ன ಸುತ್ತಾಡಬಹುದು, வேணா ராங் ரூட்ல நீ போகலாம். ನೀ ಬೇಗ ತಪ್ಪ ದಾರಿಯಲ್ಲಿ அப்பா ಹೋಗಬಹುದು. உன்னை தட்டி கொடுப்பார்கள். ಅಮ್ಮ ನಿನ್ನ ತಟ್ಟಿ அப்பா உன்னை ಕೊಡ್ತಾರೆ. கண்டிப்பா. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು அதனால ಕಣಿಸುತ್ತಾರೆ. அப்பா பார்த்தவனுக்கு கோபம், ಆದ್ರೆ ಅಪ್ಪ ನೋಡಿದ್ರೆ ಕೋಪವು, சில நேரம் அப்பா பார்த்தவனுக்கு பயம். ಕೆಲವು ಸಮಯ ತಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಭಯವು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இது எத்தனை வீட்ல இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது? ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಈಗ ನಡೀತಾ ಇದೆ? அம்மாவை நைஸ் பண்ணி நடத்துகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? ಅಮ್ಮನ ನೈಸ್ ಮಾಡಿ ನಡೆಸುವಂತ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಜನ? ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க.
நேற்று 2 தம்பிகளோட என்ன பேசும்போது அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ನಿನ್ನೆ ಇಬ್ರು ತಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವಾಗ ಅವರು ಹಾಗೆ எங்க அப்பா ಹೇಳಿದ್ರು, பார்த்தா எங்களுக்கு பயம். ನಮ್ಮ ಅಪ್ಪ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಭಯವು. உங்க அப்பா என்ன மிருகமா? ಆಗ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಏನ್ ಮೃಗವಾ சிங்கமா புலியா? ಸಿಂಹವಾ ಹುಲಿನ? ஆமென். ಆಮೆನ್. உன்னை தூக்குனவர் தானே, ನಿನ್ನ ಎತ್ತಿದವರು ತಾನೇ, சுமந்தவர் தானே, ನಿನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡವರು ತಾನೇ, உனக்கு எந்த டயத்துல என்ன வேணும்னு செஞ்சவர் தானே. ನೀ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಬೇಕಂತ அப்பயா ಮಾಡಿದವರು உங்க ತಾನೇ. அப்பா பார்த்தா உனக்கு பயம். ಮತ್ತೆ ಯಾಕೆ ನಿನ್ನ ತಂದೆ ನೋಡಿದ್ರೆ அப்ப ಭಯವು? உனக்குள்ள ஏதோ ஒரு தவறு வருகிறது. ಆಗ ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ತಪ್ಪು சத்துரு ஒரு ಬರ್ತದೆ. தவறு அங்க கொண்டு வந்து நிறுத்துறான். ಸೈತಾನ್ ತಪ್ಪನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. நீ தவறிப்பதற்கு வழி அங்க வருது. ನಿನ್ನ ತಪ್ಪಿ ಹೋಗಕ್ಕೆ ದಾರಿಯಲ್ಲಿ உன்னை ಬರುತ್ತದೆ. தகப்பன் உனக்கு ஃப்ரெண்ட், ನಿನ್ನ ತಂದೆ ನಿನಗೆ உனக்கு தாய் ಸ್ನೇಹಿತನು. அப்படி ஃப்ரெண்டா இருக்கணும். ನಿನ್ನ ತಾಯಿ அம்மாவை ಸ್ನೇಹಿತರಾಗಿರಬೇಕು. நேசித்து அப்பாவை விடுவதோ, ತನ್ನ ತಾಯಿನ ಪ್ರೀತಿ ತಂದೆನ ಬಿಡುವುದು, அப்பாவை நேசித்து அம்மாவை விடுவதோ இதல்ல. ತಂದೆನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ತಾಯಿನ ಬಿಡುವುದಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ திருமணம் ஆயிட்டா ಮದುವೆ ಆದರೆ அம்மா வேணாமா, ತಾಯಿ ಬೇಡವಾ, அப்பா வேணாமா, ತಂದೆ அவங்க ಬೇಡವಾ, இல்லாத உனக்கு ஒரு வாழ்க்கையா? ಅವ್ರಿಗೆ ನಿನಗೆ ಒಂದು ಜೀವಿತವಾ? இன்னைக்கு நிறைய பேர் ಇವತ್ತು ಅನೇಕರು திருமணம் ஆயிட்டா ಮದುವೆ அந்த ಆಗಿದ್ದಾರೆ, அப்பா விட்டுறது, ತಾಯಿ அந்த ಬಿಡು, அம்மா விட்டுறது, ತಂದೆ ತಾಯಿ அந்த ಬಿಡೋದು, பொண்டாட்டி தான் அந்த புருஷன் தான். ಆ ಹೆಂಡತಿಯ ಗಂಡನೇ. உங்களை வேண்டாம் நான் சொல்லல. ನಿಮ್ಮನ್ನ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. நீங்க இள வயது உங்க கணவனோடு சந்தோஷமா இருங்க. ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಜೊತೆಗೆ உங்க ಸಂತೋಷವಾಗಿ, மனைவியோடு சந்தோஷமா இருங்க. ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஆனா 10 கட்டளை ஒரு கட்ட சொல்லுகிறது. ಆದ್ರೆ 10 உன் ಆಜ್ಞೆಗಳು தாயும் ಹೇಳುತ್ತದೆ, தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸು. தாயும் தகப்பனை கனம் பண்ணாதவன் பொண்டாட்டி கனம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿದ ಹೆಂಡತಿ ಸನ್ಮಾನಿಸಿ ನಿನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಿದೆ? புருஷனை கனம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ಗಂಡನನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿ ನಿನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಿದೆ? பொண்டாட்டி கனம் பண்ணுகிறவன் தாயை கனம் பண்ணணும். ತಂದೆಯನ್ನು ಗಣಪಡಿಸು, ತಾಯಿಯನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. மனைவியை கனம் பண்ணுகிறவன் தாயை கனம் பண்ணணும். ಹೆಂಡತಿಯನ್ನು ಗಣಪಡಿಸು, ತಾಯಿಯನ್ನು கணவனை ಗಣಪಡಿಸಬೇಕು. கனப்படுத்துகிற பெண்மணி தாய் தகப்பனை கனப்படுத்தணும். ಗಂಡನ್ನು ಗಣಪಡಿಸು, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. எங்க இருக்கு இன்னைக்கு? ಇವತ್ತು ಎಲ್ಲಿದೆ? எங்கே நடைமுறை நடக்கிறது? ಎಲ್ಲಿ ದಾರಿಗಳು ಈ ರೀತಿ ಇದೆ? இந்த செய்தி உங்களுக்கு கேட்கிறதா? ಈ ಸುದ್ದಿ ನಿಮಗೆ ಕೇಳುತ್ತದಾ? இந்த ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்கும் கேட்கிறதா? ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳೋರು ಕೇಳ್ತಾ ಇದೆಯಾ? உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். நான் ஹாப்பியா இருக்கணும். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. கணவன் மனைவி பிள்ளைங்க ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು எங்களால் போல எங்கே வரலாம். ಹೇಗಾದ್ರೂ ಹೋಗುವುದು, ಎಲ್ಲಾದ್ರೂ ಬರಬಹುದು. ஆனா அந்த தாய் தகப்பனை கூட்டி போக கூடாது. ಆ ತಂದೆ ತಾಯಿನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. அவங்களுக்கு செலவு பண்ண கூடாது. ಅವ್ರಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡಬಾರದು. எதுவும் பண்ண கூடாது. ಅವ್ರಿಗೆ ಏನು நீ ಮಾಡಬಾರದು. போய் 5 ஸ்டார்ல உட்காரலாம். ನೀವು ಹೋಗಿ ನೀ ಹೋಟೆಲ್ ಹೋಗಿ ಹೋಟೆಲ್ ಕುತ್ಕೊಬಹುದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. உன்னை பெத்தவள் எங்கே? ಎತ್ತಿದವರು ಎಲ್ಲಿ? உன்னை தூக்கின தோள்ல சுமந்த உன் தகப்பன் எங்க? ನಿನ್ನನ್ನು ಭುಜ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡ ತಂದೆ ಎಲ್ಲಿ? நாளைக்கு நீயும் தகப்பன் தானே, ನಾಳೆ ನೀನು ಒಂದು ತಂದೆ நீ ತಾನೆ, தாய் தானே. ನೀನು ತಾಯಿ ತಾನೆ. உன் கண்ணு முன்னால ನಿನ್ನ ಕಣ್ಣ நீ ಮುಂದೆ பெத்தெடுத்த பிள்ளை ನೀನು ಎತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳು புருஷனோடு பொண்டாட்டியோடு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ಗಂಡ ಜೊತೆಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಹೋಟೆಲ್ ரொம்ப ಕುತ್ಕೊಂಡ್ರೆ சந்தோஷம் சொல்லுவியா? ಓ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಾ? உன் மனசு தவிக்காத? ನಿನ್ನ ಮನಸ್ಸು ತತ್ತರಿಸುವುದಿಲ್ಲವಾ? நீ சொல்ல மாட்ட 10 மாசம் சுமந்தனே, ನೀನ್ ಹೇಳಿದ 10 ತಿಂಗಳು ನಾನು டேய் ಒತ್ಕೊಂಡಿದ್ದಲ್ಲ, இப்படியாடான்னு கேட்க மாட்ட. ಈಗ ಅಂತ ಕೇಳೋದಿಲ್ಲವಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. தவறு செய்யாத, ತಪ್ಪು ஜாக்கிரதை. ಮಾಡಬೇಡ, ಜಾಗರೂಕರಾಗಿರು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கணவன் தப்பு பண்ணா பொண்டாட்டி சொல்லணும், ಗಂಡ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ நீ ಹೆಂಡತಿ அப்படிலாம் ಹೇಳಬೇಕು. இருக்காத. ಆಗಿರಬೇಡ. நீ நேசி, ನೀನ್ நீ ಪ್ರೀತಿಸು, பண்ணு, ನೀನ್ நீ ಮಾಡು, கொடு. ನೀನ್ ಕೊಡು. ஆமென். ಆಮೆನ್. புருஷன் சொல்லணும், ಗಂಡ ಹೇಳಬೇಕು, நீ அப்படிலாம் இருக்காத, ನೀನೀಗೆಲ್ಲ ಇರಬೇಡ, குடும்பத்தை பாரு, ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳು, நேசி. ಪ್ರೀತಿಸು. இன்னைக்கு சொல்ல முடிகிறதா? ಇವತ್ತು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஆமென். ಆಮೆನ್. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அந்த தாய் ಆ ತಾಯಿ தவிக்கிறாங்க, ಅವ್ರು ಹಾಗೆ ತತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அழுகுறாங்க. ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நல்ல கம்பெனில மகன் வேலை செய்றான். ಒಳ್ಳೆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಮಗನ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல அந்த தாய். ಆ ಮನೆಗೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ அந்த ತಾಯಿಂದ. வீட்டுல ஈ மொச்சிக்கிட்டு இருக்கிறது. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನೊಣ, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ಊಟಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ. எந்த நிலைமையில இருக்கும் பாருங்க ஐயா. ಯಾವ ಸ್ಥಿತಿಲಿ ಇದ್ದೀವಿ ನೋಡಯ್ಯ. எந்த நிலைமையில இருக்கும் பாருங்க. ನಾವ್ ಯಾವ ಸ್ಥಿತಿಲಿ ಇದ್ದೀವಿ ನೋಡಿರಿ. அந்த தாய் தகப்ப அழுகும் பொழுது ಆ ತಂದೆ ತಾಯಿ ಅಳುವಾಗ நீ எப்படிங்க ஆசீர்வாதமா ನೀನ್ இருக்க? ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஆமென். ಆಮೆನ್. என் அம்மாவை நாங்க நல்லா வச்சுக்கிறோம், ನಮ್ಮ ಅಮ್ಮ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆனா சின்ன சின்னதா கூட அழுகுறாங்க. ಆದ್ರೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕಗಾಗಿ ಅವ್ರು ಅಳುತ್ತಾರೆ. அதுவே நான் வேதனையா இருக்கு. ಆದ್ರೆ ನನಗೆ ವೇದನೆ ಆಗಿದೆ. சின்னதை ஏதாவது பேசினா கூட அழுகுறாங்க. ಏನಾದ್ರೂ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದು ಹತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. என்னுடைய மனைவியுடைய அம்மா ನನ್ನ ಹೆಂಡತಿಯವರ ತಾಯಿ அவங்க நல்ல பணிவிடை செய்றாங்க. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. சின்னது அவங்களுக்கு மனசு வந்தாலும் சரி, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ அவங்க ಮನಸ್ಸು முகத்தை ಬಂದ್ರು பாக்குறேன், ಅವ್ರ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. துக்கத்தோட போய் அமருகிறாங்க. ದುಃಖದಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இது போல எத்தனை அம்மாக்கள் வீட்டுல இருக்கிறீங்க? ಈ ರೀತಿ ಎಷ್ಟು ತಾಯಿಯವರು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய கவலை, உங்களுடைய துக்கம், உங்க பாரம் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಚಿಂತೆ, ನಿಮ್ಮ ದುಃಖವು, ನಿಮ್ಮ ಭಾರವು ಹೇಗೆ ಇದೆ? ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ನಾನೊಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. அந்த மகன் வந்து கேக்குறான், ಆ ಮಗನು ಬಂದು ಕೇಳುತ್ತಾನೆ, அவன் எங்க? ಅವನೆಲ್ಲಿ?
ಯಾರಡ ಕೇಳ್ಕರ ಯಾರಪ್ಪ ಕೇಳ್ತೀಯಾ? ಪುರುಷ ನಿನ್ನ ಗಂಡ. ದಯವಿಟ್ಟು சொல்றேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, பெற்றோரே, ಎತ್ತಿದವರೇ, அவமதிக்காதீர்கள். ನೀವು ಅವಮಾನಪಡಿಸಬಾರದು. உங்க பெற்றோர்களை நீங்க எந்த விதத்துல சந்தோஷமா வைக்கிறீங்களோ ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇಡ್ತೀರೋ அந்த விதத்தில் நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ಆ ರೀತಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರ್ತೀರಾ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பெற்றோரை பார்த்து வாடி போடினா வாடா போடானா பேசுறது, ಎತ್ತಿದವ್ರು ನೋಡಿ ಬಾರೆ ಹೋಗಿ ಈಗ ಮಾತಾಡೋದು. உன்னை கருவில அந்த தாய் எப்படி சுமந்திருப்பாங்க, ನಿನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ಹೇಗೆ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ಆ ತಾಯಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை மேல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த தாய், ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡ ತಾಯಿ, நீ பசி எடுக்கும்போது ನಿನಗೆ ಹಸುವಾಗುವಾಗ எத்தனை ஆண்கள் இருப்பாங்க, எத்தனை பெண்கள் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல உன் பசி அந்த தாய் அமர்த்தறால எப்படி இருக்கும்? ಎಷ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅಷ್ಟು ಜಾಗದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಾಯಿ ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆ ஒரு முறை ಹಸಿವಿನಿಂದ நானும் என் மனைவி சிவாஜிநகர் போயிருக்கிறோம். ಒಂದು ಸಾರಿ ನಾನು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಶಿವಾಜಿನಗರಿಗೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. என்னுடைய மகள் சின்ன பிள்ளை, ನನ್ನ ಮಗಳು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದ್ದಾಳೆ. பாலுக்காக அழுகுறா. ಆ ಮಗು ಹಾಳುಗಾಗಿ ಅಳುತ್ತಾಳೆ. அங்க அந்த என் மனைவி அங்க பாக்குறாங்க, ನನ್ನ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ, கூடி போய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕೂಟ ಆಗಿ அந்த ಗುಂಪಾಗಿದ್ದಾರೆ. கூட்டத்துல என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கணும்னு உட்கார்றாங்க. ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಮಗುಗೆ ಹಾಲು ಕೊಡಬೇಕಂತ நான் சொல்றேன், ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த கூட்டத்துல எப்படி கொடுப்ப நீ? ಈ ಗೂಟದಲ್ಲಿ ನಾನು கூட்டம் ಹೇಗೆ பெருசா, ಕೊಡೋದು? என் பிள்ளை பெருசா? ಈ ಗುಂಪು ದೊಡ್ಡದ ನನ್ನ ಮಗು ದೊಡ್ಡದಾ? அப்படி துடிச்சு போனேன் நானு. ಹಾಗೆ ನನ್ನ ಕದರಿಸಿ அப்ப தாய் ಹೋಗಿದೆ. மனசு எப்படிங்க? ಹಾಗಂತ ತಾಯಿ ಮನಸ್ಸು ಹೇಗೆ எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತದೆ? அந்த கூட்டத்துல அந்த குழந்தை அந்த சத்தத்தை கேட்டவன அந்த தாய்க்கு துடிக்கிற துடிப்பு என்ன? ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಆ ಮಗು ಶಬ್ದ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ತಾಯಿ ಪಡುವಂತ 10 ಕಷ್ಟವೇನು? மாசம் நீ சுமக்கறிய, 10 ತಿಂಗಳು ನೀನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ಯಲ್ಲ, அது நீ பரலோகம் போற வரலாம் அந்த கணம் இருக்கணும். ನೀನ್ ಪರಲೋಕ ಹೋಗೋ ತನಕ ಗಣವಿರಬೇಕು. இன்னைக்கு அதை நம்ம மறந்துடுறோம். ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನು ಮರೆತು இன்னைக்கு ಬಿಡ್ತೇವೆ. நம்ம மறந்துடுறோம். ನಾವು ಮರೆತು ಬಿಡ್ತೇವೆ. தயவிட்டு சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த காலை இப்ப தன் மகளுக்கு ಈ ಕಾಲೇಬ್ ತನ್ನ ಮಗಳಿಗೆ அந்த மகளுடைய முகத்தை பார்த்த உடனே ಆ ಮಗಳ ಮುಖವನ್ನು ನೋಡಿದ அவள் ತಕ್ಷಣ இருக்கும் ஸ்தானத்திலிருந்து இறங்கும் பொழுது ಅವನು ಇರುವಂತ ಸ್ಥಾನದಿಂದ ಇಳಿಯುವಾಗ மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ಆ ಮಗಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ தன் ಹೇಳಿ இருதயத்துல எண்ணி ತನ್ನ ನೆನಪಲ್ಲಿ தன் ನೆನೆಸಿಕೊಂಡು மகளை பார்த்து கேட்கிறா, ತನ್ನ ಮಗಳೊಳಗೆ உனக்கு ಕೇಳುತ್ತಾಳೆ, நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? இதே போலதான் கர்த்தர் உன்னை பார்ப்பாரு. ದೇವರು நீ ನೋಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய சமூகத்தை வந்து அமரும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ உன் பாவ அக்கிரம அநியாய அசுத்த எல்லா இச்சைகளை விட்டு நீ எழுந்து கர்த்தரிடத்துல வரும் பொழுது ನಿನ್ನ ಪಾಪ ಅಕ್ರಮ ಇಚ್ಛೆಗಳು ಎಲ್ಲ ಅಸಹ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ கர்த்தர் உன்னை பார்ப்பாரு. தேவனை என் ನೋಡುತ್ತಾರೆ. மக வந்துட்டா, ನನ್ನ ಮಗಳು என் மக ಬಂದುಬಿಟ್ಟಳು. வந்துட்டா, ನನ್ನ ಮಗಳು ಬಂದುಬಿಟ್ಟಳು. உனக்கு என்னமா செய்யணும்? ನಿನಗೆ ಏನಮ್ಮ மகளே, ಮಾಡಬೇಕು? நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? ಮಗಳೇ, ನಿನಗೆ ಏನು ಕೊಡಬೇಕು? என்கிட்ட கேளு. ನನ್ನ ಬಳಿ ಕೇಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு ಹೀಗಾಗಿ ಕೇಳುವಂತ இந்த ಮಕ್ಕಳಿಗೆ சாதாரண மனுஷனே செய்யும் பொழுது ಈ ಸಾಧನ ವ್ಯಕ್ತಿ ಮಾಡುವಾಗ உன்னை என்னை உருவாக்கின அப்பா செய்ய மாட்டாரா? ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಮಾಡೋದಿಲ್ಲವಾ? உன்னை என்னை உருவாக்கின அப்பா செய்ய மாட்டாரா? ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಅಪ್ಪ ಮಾಡೋದಿಲ್ಲವಾ? ஒரு 2 நாளைக்கு முன்னால 7 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ நான் ரொம்ப பலவீனமா இருந்து படுத்திருந்தேன். ನಾನು ತುಂಬಾ ಬಲಹೀನತೆಯಾಗಿ அப்ப ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದೆ. என்னுடைய சபை குடும்பங்கள் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு கொண்டு வந்து ನನ್ನ ಸಭೆ ಕುಟುಂಬ ಕಣ್ಣ ಮುಂದೆ அப்படியே ತೆಗೆದುಕೊಂಡು ஒவ்வொரு ಬಂದು குடும்பத்தையா பார்த்துட்டு வர, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು அப்ப ಬರುತ್ತೇನೆ. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ஒரு ನೋಡುವಾಗ மகள் சொல்றா, ಒಂದು ಮಗನ என் ಹೇಳುತ್ತಾನೆ, அப்பா இருந்தா, ನನ್ನ ತಂದೆ ಇದ್ದಾರೆ, அவர் குடிகாரா இருந்தாலும் ಅವರು ಒಂದು என் அப்பா ಕುಟಿಕಾರರಾಗಿದ್ದರು, இருந்தா ನನ್ನ ತಂದೆ ಇದ್ದಾರೆ, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ನನಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. என் புருஷன் நான் என் கண்டேனோ. அப்பாவுக்கு பயந்திருப்பான். ನನ್ನ ತಂದೆಗೆ என் ಭಯಪಟ್ಟಿರುವವನು, அப்பா என்ன பட்டினியா விட மாட்டாரு. ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನ ಹೊಟ್ಟೆ என் ಹಸಿವಿನಿಂದ அப்பா என் ಬಿಡುವುದಿಲ್ಲ. மேல ரொம்ப பிரியம். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಮೇಲೆ ஆனா ಎಷ್ಟು என் அப்பா ಪ್ರೀತಿ. இல்லையே ಅದು ನನ್ನ ತಂದೆ ಇಲ್ಲವೇ? அப்படின்னு ಹಾಗಾಗಿ அந்த பெண் நினைக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். ಆ ಮಗಳು ನೆನೆಸೋ ದೇವರು ತೋರಿಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு அந்த அப்பா இல்லன்னு அந்த பிள்ளை அழுகும் பொழுது ಇವಾಗ ಮಗಳು ಆ ತಾಯಿ ಇಲ್ಲ, ಆ ತಂದೆ ಇಲ್ಲ ಅಂತ மாம்சத்துல ಅಳುವಾಗ, அப்பா இல்ல, ಮಾಂಸಿಕ ஆனா ತಂದೆ ಇಲ್ಲ, ஆவிக்குரிய அப்பா இருக்கிறார். ಆತ್ಮಿಕ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய பாதையில ಆ ಆತ್ಮಿಕ ದಾರಿಯಲ್ಲಿ உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற அப்பா கிட்ட ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸೋ ತಂದೆ ಬಳಿ எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து வரும் பொழுது ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಬರುವಾಗ அவன் காரியங்களை சந்திச்சிருவார். ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು உன் ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. தேவையை சந்திச்சிருவார். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು நீர் ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. பாய்ச்சான தோட்டத்தை போல ತಂಪಾದ ನೀರಾಗಿ, வற்றாத ನೀರುಟ್ಟை போல நீ ಒಣಗಿ மாறிடுவார். ಹೋಗಿರುವಂತ ನೀರನ್ನು ಬೊಕ್ಕೆಯಾಗಿ கர்த்தர் உன்னை ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೀಯ. நித்தம் நடத்துவார். ದೇವರು ನಿತ್ಯವೂ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. எஸ்ஐ 58:11 சொல்லுகிற ಯೇಸು பிரகாரம் 58:11 ಹೇಳುವ நித்த ಪ್ರಕಾರವೇ நித்தவனை நடத்துகிற தேவன் ನಿತ್ಯವೂ ನಿತ್ಯ ನಡೆಸುವಂತ ದೇವರು. நீ அவரிடத்துல வரணும். ನೀನು ಅವರ ಬಳಿ இந்த ಬರಬೇಕು. பெண்மணி காலைப்புடைய மகள் ಈ ಕಾಲೆಪ್ಪಿನ ಮಗಳು இறங்கி வருகிறார். ಅವಳು ಇಳಿದು ಬರುತ್ತಾಳೆ. நீ உலகத்தை விட்டு, ನೀನು ಲೋಕವನ್ನು உலக ಬಿಟ್ಟು, அனித்தியை விட்டு, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು உலக ಬಿಟ್ಟು, இச்சையை விட்டு,
ಲೋಕದ ಇಚ್ಛೆಯನ್ನು ಬಿಟ್ಟು கர்த்தரிடத்துல வரும்போதுதான் ನೀನು ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ உன் ஆவி ஆத்மாவை கர்த்தர் பார்ப்பார், ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು ದೇವರು சரீரத்தை ನೋಡುತ್ತಾರೆ, பார்ப்பார். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, உடனே உனக்கு பூர்த்தி செய்ய வேண்டியதை பூர்த்தி செய்வார். ನಿನಗೆ ಪೂರ್ತಿ ಮಾಡೋದನ್ನ ಪೂರ್ತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்கள. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. கேட்கும் முன்னும் கொடுக்கிற தகப்பன், ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ, கேட்பதற்கு முன்னே கொடுக்கிற தகப்பன் ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ இந்த காலை ಈ ಕಾಲೇಬ್ அப்படியே செய்தார். ಹಾಗೆಯೇ ಮಾಡಿದರು. மகள் கேட்கும் முன்னே ಅವಳು ಕೇಳಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ மகள் முகத்தை பார்த்து, ಮಕ್ಕಳ ಮುಖವನ್ನು ನೋಡಿ, மகளுடைய அந்த உணர்வுகளை பார்த்து, ಆ ಮಗಳು ಸ್ಪರ್ಶವನ್ನು ನೋಡಿ, இறங்கி வருகிறதை பார்த்து, ಅವಳು ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ನೋಡಿ கேட்டு ಕೇಳಿ அப்படியே கொடுத்தார். ಹಾಗೆ ಕೊಟ್ಟರು. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ உங்களுக்கு கொடுக்கிற தகப்பன் ಇವತ್ತು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ உங்க மத்தியில இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ தப்பு என்று தெரிந்தும் ತಪ್ಪೆಂತ ತಿಳಿದು சம்மதித்த தகப்பன், ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಂತ ತಂದೆ, சம்மதித்த ஆமென், ஓகே சொன்ன ಒಪ್ಕೊಂಡ ತಂದೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தப்புன்னு தெரிஞ்சுச்சு, ತಪ್ಪಂತ ಗೊತ್ತು ஆனா சம்மதிக்கிற ಆದ್ರೆ தகப்பன். ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு எத்தனையோ அப்பாக்கள் அப்படிதாங்க, ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ತಂದೆಯವರು ಹಾಗೇನೆ அங்க தப்புன்னு தெரியும், ತಪ್ಪಂತ ಗೊತ್ತು, அங்க அம்மாக்களுக்கு தெரியும் அது தப்புன்னு தெரியும், ಅಲ್ಲಿ ತಾಯಿಯವರಿಗೆ ಗೊತ್ತು ಅದು ஆனா ತಪ್ಪು ಅಂತ ஏன் ಹೇಳಿ. பிள்ளையாச்சே, ಅದು ನನ್ನ ಮಗು ஏன் ಐತೆ, மகனாச்சே, ನನ್ನ ಮಗನಾಯ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த தப்ப ಆ ತಪ್ಪನ್ನು அப்படியே மறைச்சிட்டு ಹಾಗೆ ಅದು அந்த ಮರೆಯಾಗಿಟ್ಟು அந்த தப்பு எப்படி அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்களோ ಆ ತಪ್ಪನ್ನು ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೋ சரி சொல்லுகிற, சரின்னு சொல்லுகிறதா அந்த தகப்பன், ಸರಿ ಅಂತ ಹೇಳುವಂತದೇ ಆ ತಂದೆ, சம்மதம் சொல்லுகிற தகப்பன். ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. வேதத்துக்குள்ள போகுமா? ಸತ್ಯೊಳಗೆ ಹೋಗೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்போது ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 13ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 13 14 இந்த ரெண்டு அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 13ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ இங்க நீங்க வரும் பொழுது ನೀವು ಬರುವಾಗ மனோவா என்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ಮನೋವ ಎಂಬ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. அவர் இன்னும் தகப்பனாகவில்லை, ಅವನು ತಂದೆ ಆಗಲಿಲ್ಲ. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிற்று, ಮದುವೆಯಾಗಿ ಕೆಲವೊಂದು அவர்களுக்கு ವರ್ಷಗಳಾಗಿದೆ, பிள்ளைகள் இல்லை. ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ஆனா கர்த்தரின் பக்தி, ಅದು ದೇವರ ಭಕ್ತಿ, தேவனை தேடுவதில், ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದು, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில், ದೇವರಿಗೆ கணவன் ವಿಧೇಯರಾಗುವುದು, மனைவி அன்பு காட்டுவதில், ಹೆಂಡತಿ ಗಂಡ ಬಳಿ ಪ್ರೀತಿ அவர்கள் ತೋರಿಸುವುದು, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கையில் ಅವರು ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿಸುವಂತ ಒಳ್ಳೆ இந்த ಜೀವಿತವು தம்பதிகள் இருந்தாங்க. ಈ ರೀತಿಯ ಒಂದು ದಂಪತಿಗಳಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. சொல்லுங்க. இப்ப நேரம் குறுகி இருக்கிறபடினா ಸಮಯ ಸ್ವಲ್ಪದಾಗಿರುವುದು சில வசனத்தை மட்டும் பார்க்கல, ரொம்ப பார்க்க முடியாது. ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ತುಂಬಾ ನೋಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ. ஒரு நாள் ಒಂದು ದಿನ வயலில் அவங்க இருக்கும்போது, ಅವರು ಹೊಲದಲ್ಲಿ ಕೆಲಸ தோட்டத்துல இருக்கும் பொழுது ತೋಟದಲ್ಲಿ ಇರುವಾಗ திடீர்னு ஒரு தூதன் வந்து ತಕ್ಷಣ ಒಂದು ದೂತನ ಬಂದು அங்கே இந்த மனோவாவின் மனைவிடத்துல பேசுகிறார். ಆ ಮನೋವಾವ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இப்ப மனைவிடத்துல பேசினது ಅವರು ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಾತಾಡಿದ್ದು அப்படியே கணவனிடத்துல பேசும்படி ಹಾಗೆ ಗಂಡನ ಬಳಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ அங்கே கணவனிடத்திலும் பேசப்படுகிறது. ಗಂಡನ ಬಳಿ ಮಾತಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. மனைவிடத்துல தூதன் பேசினது ಹೆಂಡತಿ ಬಳಿ ದೂತನ ಮಾತಾಡಿದನ್ನು கணவனிடத்துல சொல்றாங்க. ಗಂಡನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப கணவன் என்ன பண்றாரு? ಗಂಡನ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அதை எதிர்பார்க்கிறாரு, ಅದನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. அதை தள்ளி விடல. ಅದನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய என் மனைவி வந்து நிறைய காரியங்கள் சொல்வாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ನಾನು ತಲೆ தாட்டி அப்படியா ஆமாவா அப்படியான்னு கேட்பேன். ನಾನು ತಲೆ ಅಲ್ಲಾಡ್ಸಿ ಹೌದಾ ಹಾಗೇನಾ ಅಂತ ಕೇಳೋದು. கடந்த பல நாட்கள் அவங்கள டிக்ரேட் பண்ணேன். ಕಳೆದ ದಿನಗಳ ಅವನ್ನ ಡಿಗ್ರೇಡ್ ಅದನ್ನ ಮಾಡಿದೆ. வேணும்னு பண்ணல, ನಾನು ಬೇಕಂತ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க ஒரு தரிசனம் சொல்றாங்க. ಅವರು ಒಂದು ದರ್ಶನ ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லிட்டு ಹೇಳಿಬಿಟ್ಟು நான் சபைக்கு போகணும்னு சொல்றாங்க. ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕಂತ அப்ப ಹೇಳಿದ್ರು. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ನಾನು ಹೇಳ್ದೆ ಏನು ಗೊತ್ತಾ? நீயே எழுந்திருக்க முடியாம உடல் நல்ல பாதிக்கப்பட்டு நீ கிடக்குற, ನೀನ್ ಎದ್ದಕ್ಕಾಗಲೇ ಶರೀರ ಬಾಧೆಯಿಂದ ಬಿದ್ದಿದ್ಯಾ? இப்ப நீ போய் சபையில போய் நின்னு கத்தணுமா? ಇವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಿಚ್ಚಬೇಕಾ? ஒண்ணு வேண்டாம், சுமார் ಏನು ಬೇಡ, ಸುಮ್ಮನೆ ಇರು, அப்படியே விடு, சைலண்ட் ஆயிரு அப்படின்னு ಹಾಗೆ சொல்லி. ನಿಶಬ್ದವಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಬಾಧೆಯಾಗಿದೆ. அந்த நாள் மீண்டும் நான் சபைக்கு வந்துட்டேன், ஆனாலும் அவங்க பின்னால வந்து
ನಾನು ಆ ದಿನ ಸಭೆಗೆ ಬಂದೆ, ಮತ್ತೆ ಅವ್ರು ನನ್ನ ಹಿಂದೆ சபையில ಬಂದು அவங்களும் மைக்க பிடிச்சு ஆராதனை பண்ணிட்டாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಮೈಕ್ ಹಿಡಿದು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. 2 நாள் கழித்து பிறகு நாங்க 2 பேரும் பேசும்போது ಎರಡನೇ ಬಿಟ್ಟು ಇಬ್ಬರು ಮಾತಾಡುವಾಗ அப்ப அந்த வார்த்தையை நான் உணர்ந்தேன். ಆ ಮಾತನ್ನ ரொம்ப ಸ್ಪರ್ಶಗೊಂಡೆ. துக்கமாயிடுச்சு. ತುಂಬಾ ದುಃಖವಾಯಿತು. கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனத்தை ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು அவங்க சொல்லும்போது நம்ம அதை என்ன செய்றோம்? ಅವ್ರು அவாய்ட் ಹೇಳುವಾಗ பண்றோம். ಅದನ್ನ ಏನ್ ಬೇಡ அதை நம்ம ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. கேட்கறது இல்ல. ನಾವು ಕೇಳೋದಿಲ್ಲ. ஆனா இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ಅನೇಕರಿದ್ದೀರಾ சும்மாவே தரிசனம் சொல்றீங்க, ಸುಮ್ಮನೆ ದರ್ಶನ பொய் ಹೇಳೋದು, தரிசனம் சொல்றீங்க. ಸುಳ್ಳಾದ நான் இத ದರ್ಶನಗಳು. பார்த்தேன், இத கண்டேன், இத சொன்னேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ನಾನು ಇದನ್ನ ನೋಡಿದೆ, ಇದನ್ನ தயவு ಕಂಡೆ, செய்து நான் ಇದನ್ನ சொல்றேன். ಸುಳ್ಳಲ್ಲಪ್ಪ, ದಯವಿಟ್ಟು ஏதாவது ಹೇಳ್ತೇನೆ. நீங்க ஒரு கற்பனையில நீங்க சொல்லக்கூடாது. ನಿಮ್ಮ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು. நேச்சர் உங்களுக்கு தெரியுதா? ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ நீங்க ಕಾಣುತ್ತದಾ? ஒரு கற்பனையில அப்படியே நினைச்சுக்கிட்டு அதையே சொல்லக்கூடாது. ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಎಣಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನ அவங்க ಹೇಳಬಾರದು. சொல்லாங்கன்னு இவங்க சொல்லாங்கன்னு சொல்லக்கூடாது. ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ஆவியானவர் ಹೇಳಬಾರದು. நிறைய பெண்களை எனக்கு காமிச்சிருக்கிறார். ದೇವರಾತ್ಮ ಅನೇಕ ಸ್ತ್ರೀ ನನಗೆ சபையில ತೋರಿಸಿದ್ದಾರೆ. நீங்க பொய்யான தரிசனம் சொல்றீங்க, ಸಭೆ ಸುಳ್ಳಾದ ದರ್ಶನ உங்க ಹೇಳುತ್ತೀರಾ? கற்பனையை எடுத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க, ನಿಮ್ಮ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தர் காண்பிக்காததை சொல்றீங்க. ದೇವರು ತೋರಿಸಿರೋದನ್ನ ಹೇಳುತ್ತೀರಾ? அது எனக்கு ரொம்ப துக்கமா ಅದು இருக்கிறது. ನನಗೆ ದುಃಖವಾಯಿತು. நிறைய முறை ஆண்டவர்ட்ட நான் வேண்டுதல் ಅನೇಕ செய்திருக்கிறேன். ಬಾರಿ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ஏண்டவரை இவங்க ಮಾಡಿದ್ದೇನೆ. இப்படி பொய் சொல்றாங்க? ಯಾಕೆ ದೇವರು ಈಗ ಸುಳ್ಳು நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ? காண்பிக்காத தரிசனத்தை ஏன் சொல்றாங்க? ನೀವು ಕಾಣದೆ ದರ್ಶನ ಇವ್ರು ಯಾಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ? அவங்க சொன்ன உடனே இவங்க ஒரு கற்பனை நினைச்சிட்டு இருப்பாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಒಂದು அப்ப ಕಲ್ಪನೆ இவங்க ನೆನೆಸುತ್ತಾರೆ. சொல்லும் பொழுது ಆಗ ಇವ್ರು ಹೇಳುವಾಗ அது இவங்க அப்படியே அது ஆமான்ற அப்படியே அடிப்படை நானும் பார்த்தேன், ಹೌದು ನಾನು எனக்கு அப்படி ಕಂಡೆ, தெரிஞ்சுச்சு. ನನಗೆ ಕಾಣಿಸಿತು. ஹalleluya. ಹalleluya. தயவு செய்து சொல்றேன், ದಯವಿಟ್ಟು எந்த ಹೇಳುತ್ತೇನೆ, விஷயத்துல நீங்க வேணாலும் விளையாடலாம், ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ஆனா ಆಡಬಹುದು, கர்த்தர் விஷயத்துல நீங்க விளையாடக்கூடாது. ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಆಟ ಆಡಬಾರದು. ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. தயவிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப வார்ன் பண்ணி சொல்லுகிறேன். ದಯವಿಟ್ಟು ಎಚ್ಚರಿಸಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்க ஒரு பெரிய டீமா இருக்கிறீங்க, ನೀವು ಒಂದು ದೊಡ್ಡ நல்ல ಟೀಮ್ ಆಗಿದ್ದೀರಾ, செபிக்கிற தாயோடு இருக்கிறீங்க, ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋ நல்ல ತಾಯಿ ஒரு ಜೊತೆಗಿದ್ದೀರಾ, தீர்க்கதரிசனம் கேட்கிற ஊழியக்காரோடு இருக்கிறீங்க. ಒಳ್ಳೆ ಪ್ರವಾದನೆ ಕೇಳುವಂತ ಸೇವಕರ ಜೊತೆಗಿದ್ದೀರಾ. உங்க சபையில அடிக்கடி தீர்க்கதரிசனம் வந்துகிட்டு இருக்கு. ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಪ್ರವಾದನೆ ಬರ್ತಾ ಇದೆ, நல்ல ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு முன்ன வச்சிருக்கிறார். ಒಳ್ಳೆ ಸೇವಕ ನಿಮ್ಮ ಮುಂದೆ அப்படி ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இருந்தும் ಹಾಗೆ ಇದ್ದು நீங்க ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கறீங்க, ನೀವು ಏಮಾರ್ಸಿಗೆ பொய் ಜಾಗ ಕೊಡ್ತೀರಾ, காரியங்களை சொல்றதுக்கு இடம் கொடுக்கறீங்க. ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ தயவு ಜಾಗ செய்து ಕೊಡ್ತೀರಾ. அதை அப்புறப்படுத்திடுங்க. ದಯವಿಟ್ಟು ಅದನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಡಿರಿ. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சும்மா என்னத்துக்கு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல இருந்து அந்த சாபத்தை வாங்கிக்கணும்? ಸುಮ್ಮನೆ ಹೇಳು, ಏಕೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இப்ப இங்க மனாவா கவனிங்க. ಈ ಮನೋವನ மனைவி ಗಮನಿಸಿ, சொன்ன உடனே ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அந்த மனைவி சொன்ன வார்த்தை கர்த்தரிடத்துல எதிர்பார்த்தா. ಆ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ ಮಾತು ದೇವರ ಬಳಿ ಎದುರು ನೋಡಿದಳು. நீங்க இந்த 13ஆம் அதிகாரத்துல போகும்போது 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ 8ஆம் வசனம் பார்க்கும்போது 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே நீங்க கவனிச்சிட்டே போனீங்கன்னா ಆ ಗಮನಿಸ್ತಾ ಹೋಗಿ 12ல இருந்து 18 வரை போகும்போது 12ರಿಂದ 18 ತನಕ ಹೋಗುವಾಗ அவர் எப்படி விரும்பினாரோ ಅವ್ರು ಹೇಗೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು அப்படியே ஒரு தூதன் வந்து அங்க நிக்கிறார். ಹಾಗೆ ಒಂದು ದೂತನ ಬಂದಲ್ಲಿ ನಿಂತರು. தூதனோடு பேசுகிறார். ದೂತನ ಜೊತೆಗೆ அப்ப ಮಾತಾಡುತ್ತಾರೆ. என்ன செய்கிறார்? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நீங்க கொடுக்க போகிற பிள்ளைய ನೀವು ಕೊಡುವಾಗಿದ್ದಂತ நான் ಮಗುವನ್ನು எப்படி வளர்க்கணும்? ನಾನು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು? ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்ப எப்படி வளர்க்கணும்னு கத்து கொடுக்கறாங்க. ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இப்ப 18 படிங்க, 17 18 படிங்க. 17 18 ಓದಿರಿ. சீக்கிரம். அப்பொழுது மனோவா ஆ. கர்த்தருடைய தூதனை நோக்கி, ஆ. நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது ஆ. நாங்கள் உம்மை கனப்பண்ணும்படி ஆ. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 16ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஆ. மனோவாவை நோக்கி, ஆ. நீ என்னை இருக்க சொன்னாலும் ஆ. நான் உன் உணவை புசியேன். ஆ. நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் போதும் 12. சீக்கிரம். அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்? ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 நிறைய தாய்மார்கள் அப்பாமார்கள் அம்மாமார்கள் கேட்பது உண்டு. அன்னைக்கு ತಂದೆ என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? ನನ್ನ ಮಗು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು? இன்னைக்கு தவ இருந்து பிள்ளைங்க பெற்று எடுக்கறாங்க. ಇವತ್ತೆಲ್ಲ ತವ ಇದ್ದು சில ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತುತ್ತಾರೆ. போராட்டத்துல பெற்று எடுக்கறாங்க. ಹೋರಾಟದ ಎತ್ತುತ್ತಾರೆ. அந்த கணவன்ட்ட அந்த அப்பாட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? ಆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಕೇಳಿದವರು ಏನು என் ಹೇಳ್ತಾರೆ? பிள்ளை ஒரு இன்ஜினியரா வரணும்ன்றாங்க. ನನ್ನ ಮಗು என் பிள்ளை ஒரு டாக்டரா வரணும்ன்றாங்க. ನನ್ನ ಮಗು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ எங்க ಬರಬೇಕು. சிவா கேட்டா கிரிக்கெட் லீடரா வரணும்னு சொல்லுவா. ಶಿವಾವು ಕೇಳಿದ್ರೆ ಕ್ರಿಕೆಟ್ ಲೀಡರ್ ಆಗಿ இப்படி ಬರಬೇಕು. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்றாங்க. ಈಗ ಒಬ್ಬೊಬ್ಬರು ஆனா ಹೇಳ್ತಾರೆ. என் பிள்ளை வொர்ஷிப் லீடரா வரணும். ಆದ್ರೆ ನನ್ನ என் ಮಗನು பிள்ளை worship leader ಆಗಿ ಬರಬೇಕು. ஒரு பிரசங்கியார வரணும். ಒಂದು ಸಂದೇಶ என் ಶಾರಕನಾಗಿ பிள்ளை ஒரு ಇರಬೇಕು. தீர்க்கதரிசியா வரணும். ಒಂದು ಪ್ರವಾದಿ அப்படி ಆಗಬೇಕು. நீ எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ಆಗ ಎಷ್ಟು ಇಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya.
அந்த பிள்ளைங்க பிறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ಆ ಮಗು ಎತ್ತಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. கர்த்தரையே மறந்துடுறீங்க. ಕರ್ತನೇ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. கர்த்தரை தேடுவதில மறந்துடுறீங்க. ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದು ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. பாருங்க, நான் இன்னைக்கு காலையில புறப்பட்டு வரும்போது ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಹೊರಟು ಬರುವಾಗ என் மகனை நான் தான் குளிப்பாட்டிட்டு வரேன். ನನ್ನ ಮಗು ನಾನೇ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬರ್ತೇನೆ. அவனை குளிப்பாட்டி அவனை உட்கார வச்சுட்டு, "ஏய், நீ ஒன்னால தாண்டா லேட் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு வரேன்." ನಾನು ಅವನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ನಿನ್ನ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಕಿರ್ಚಿ ಬರ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இது போல நிறைய தகப்பன்கள் என்ன செய்றீங்க? ಈ ರೀತಿ ಅಂದ್ರೆ ஆனா கர்த்தரை மறந்துடுறீங்க. ದೇವರನ್ನೇ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. சில அம்மாக்கள் என்ன செய்றீங்க? ಕೆಲವೊಂದು ತಾಯಿ ಏನ್ கர்த்தரை ಮಾಡ್ತೀರಾ? மறந்துடுறீங்க. ದೇವರನ್ನ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. ஆண்டவருக்காக பிள்ளைகளை வளர்க்கறீங்களா? ದೇವರಿಗಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುತ್ತೀರಾ. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ದೇವರಿಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ. அப்படி நினைக்கிறது இல்ல. ಹಾಗೆ அந்த பிள்ளை ನೆನೆಸೋದಿಲ್ಲ. இன்ஜினியர் ஆயிரணும், ಆ ಮಕ್ಕಳು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಬೇಕು. உன்னை படுகுழியில தள்ளணும். ಹಾಗೆ ಅದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ತಳ್ಳಬೇಕು. அவன் டாக்டர் ஆகணும், ಅವನು ಡಾಕ್ಟರ್ உனக்கு ಆಗಬೇಕು. விச வச்சு போட்டு சாவடிக்கணும். ವಿಷ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಿ ಸಾಯಿಸಬೇಕು. அவன் போலீஸ் ஆகணும், ಅವನು ಪೊಲೀಸ್ உன்னை ಆಗಬೇಕು. தூக்கி போய் ஜெயில்ல வைக்கணும். ನೀನು ಹೋಗಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು. இப்படிதான் நீங்க ஆலோசனை. ಹೀಗೆ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು. ஹல்லேலூயா. ಹalleluya. என் பிள்ளை ஜெபிக்கும் போது ನನ್ನ ಮಗ பிசாசுக்கு ஓடணும், ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಶೈತಾನ ಓಡಬೇಕು. பிசாசுகள் ஓடணும். ಶೈತಾನ ಓಡಬೇಕು. கர்த்தர் உனக்கு ராத்திரியில நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது ಕರ್ತನಿಗೆ அந்த ರಾತ್ರಿ பிள்ளையை ಪ್ರಾರ್ಥಿಸು. பார்த்து சொல்றார், ನನ್ನ ಮಗನ ನೋಡಿ அநேக ಹೇಳ್ತಾನೆ. பிசாசுங்க முன்னால நின்னுகிட்டு இருக்குது, ಅನೇಕ ಶೈತಾನಗಳು அதை ಅವನ ಮುಂದೆ துரத்துறதுக்குரிய அதிகாரத்தை உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார். ಅದನ್ನು ಓಡಿಸುವಂತ சில ಅಧಿಕಾರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நேரங்கள் உன்னை அதை நீ தவிர்க்கிற. ಅದನ್ನು ನೀನು ತಳ್ಳುತ್ತೀಯಾ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. கர்த்தர் உனக்கு ஒரு செங்கோலை கொடுக்கிறார். ದೇವರು ನಿನಗೆ ಒಂದು ಸೆಂಗೋಲನ್ನು அது ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பவர் உனக்குள்ள அவ வச்சிருக்கிறார். ಆ ಶಕ್ತಿಯನ್ನು சில ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காரியங்களை நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆண்டவரை விட்டு ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು பிடிச்சிட்டு ஓடு. ದೇವರು நீ ಹಿಡ್ಕೊಂಡು ஓடுனா அந்த செங்கோல் உனக்கு வழிகாட்டும். ನೀನು ಓಡಿದ್ರೆ ಆ ಕೋಲು ನಿನಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ஆண்டவர் திட்டமா சொல்றார், ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் உண்டு. ನಿನಗೆ ಯಾವ ತಡೆಯಾಗಿರೋ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. சில கண்களுக்கு முன்னால நீ எப்படி நிக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ಕೆಲವೊಂದು ಕಣ್ಣುಗಳ ಮುಂಚೆ ಹೇಗಿದೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் விசேஷித்த கோல் செங்கோலை கொடுக்கிறார். ದೇವರು இது ವಿಶೇಷವಾದ சாதாரணமா ಕೋಲನ್ನು யாருக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுப்பதில்ல. ಸಾಧಾರಣ யாருக்கு கொடுக்க மாட்டார். ಸಾಧಾರಣ ಯಾರಿಗೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ஆமென். அதிகாரம் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பார். ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಿಗೆ அப்ப ಕೊಡುವುದು. அந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், ಅಧಿಕಾರವನ್ನು ಹೇಗೆ எப்படி ಉಪಯೋಗ கர்த்தருக்காக ಮಾಡಬೇಕು, ஓடணும், ಹೇಗೆ எப்படி ದೇವರಿಗಾಗಿ பணி உள்ள ಓಡಬೇಕು, பிள்ளையா இருக்கணும், ಹೇಗೆ ದಯವುಳ್ಳ எப்படி ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು, அர்ப்பணிக்கணும், ಹೇಗೆ ಆಯ್ಕೆ எந்தெந்த ಮಾಡಬೇಕು, நேரம் ஜெபிக்கணும், காத்திருக்கணும். ಯಾವ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕಾಯ್ತಾ எஸ்தர் ಇರಬೇಕು. சொல்றானே, செத்தாலும் பரவாயில்லை, ಎಸ್ತರ್ ಹೇಳ್ತಾರೆ ಸತ್ತರೂ நான் ಪರವಾಗಿಲ್ಲ, செத்தாலும் பரவாயில்லை, ನಾನು ಸತ್ತರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் விட மாட்டேன்னு சொல்லி ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ உபவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ಉಪವಾಸದಲ್ಲಿ ದಿಢವಾಗಿದ್ದಳು. ரூத் சொல்றாங்க, ರೂತ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் செத்த உங்களோட சாவேன், ನಾನು ಸತ್ತ ನಿಮ್ಮ வாழ்ந்த ಜೊತೆಗೆ ಸಾಯ್ತೇನೆ, உங்களோட சாவேன். ಜೀವಿಸಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸಾಯ್ತೇನೆ. ஹல்லேலூயா. அதனால தான் ரூத்துடைய வாழ்க்கை கம்பீரமா மாறுச்சு. ಆದ್ರೆ ರೂತ್ನ ಜೀವಿತ ಗಂಭೀರವಾಯಿತು. ಯೇಸುடைய வாழ்க்கை கம்பீரமா மாறுச்சு. ಯೇಸುವಿನ ಜೀವಿತ ಗಂಭೀರವಾಯಿತು. செங்கோல் என்பது சாதாரண அல்ல. செங்கோல் ಎಂಬುದು ಸಾಧಾರಣವಾದಲ್ಲ. என் மனைவிக்கு ஜெபிக்கும்போது நிறைய நேரம் கர்த்தர் காமிச்சிருக்கிறார். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಅನೇಕ ಬಾರಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. 7 முறை நான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோலை நான் பார்த்திருக்கிறேன். 7 ಸಾರಿ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆ ಕೋಲು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த செங்கோலை வச்சு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಆ செங்கோಲ್ ಇಟ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற பெண்களே, ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ அம்மாமார்களே, ತಾಯವರೇ, வாலிப பிள்ளைகளே, யவனஸ்த ಮಕ್ಕಳೇ, வருங்காலத்தின் தூண்களாய் இருக்கிற சிறு குழந்தைகளே, ಬರುವಂತ ಕಂಬಗಳಾಗಿರುವಂತ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ನೀವು இருக்கிறீங்க? ಯಾವ ರೀತಿಯ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவரை பிடிங்க, ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ, ஆண்டவரோடு இருங்க. ದೇವರೊಂದಿಗೆ இங்க ಇರಿ. என்ன கேக்குறான்? ಇಲ್ಲಿ ಏನು ಕೇಳುತ್ತಾರೆ? இப்ப என்ன கேக்குறாங்க புருஷன் பொண்டாட்டி? ಇಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಏನು ಕೇಳುತ್ತಾರೆ? பிள்ளை கொடுத்தானங்க எப்படி வளர்க்கணும்? ಮಕ್ಕಳು ಕೊಟ್ರೆ ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು? அவர் சொல்லிட்டார் எப்படி வளர்க்கணும். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் ஆ. மனோவாவை நோக்கி, நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் ஆ. அவள் எச்சரிக்கையா இருந்து ஆ. திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் ஆ. திராட்சரசமும் ஆ. மதுபானமும் குடியாமலும் குடியாமலும் தீட்டானதொன்று தீட்டாமலும் தொடாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் ஆமென். கைக்கொள்ள அவன் கடவுள் எப்படி இருக்கணும்? அவன் நசரனாவே இருக்கணும். ಅವನು ಹೇಗಿರಬೇಕು? அவன் ನಚ್ಚನಾಗಿರಬೇಕು. ரட்சிக்கிறவனா இருக்கணும்னு ಅವನು சொல்லிட்டார். ರಕ್ಷಿಸುವನಾಗಿರಬೇಕು. எப்போ? ಯಾವಾಗ? குழந்தையா ஒண்ணு உருவாகல. ಮಗುವಿನ நல்லா ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. கவனிங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. குழந்தையா ஒண்ணு வரல, ಇನ್ನ ಮಗು ಬಂದಿಲ್ಲ, உருவாகவே இல்ல. ಇನ್ನ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. தீட்டானதை தொடாத, ಕೆಟ್ಟದು மதுபானத்தை குடிக்காத, ಮದ್ಯಪಾನ ಕುಡಿಯಬೇಡ, பாவத்தை செய்ய விடாத, ಪಾಪವನ್ನು ಮಾಡಬೇಡ. அவன் நசரனா இருக்கணும். ಅವನು ನಚ್ಚನಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவேன். ನಿನಗೊಂದು ಗಂಡು ಮಗನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென். அவன் ஆமென். சிம்சோன் ಅವನ ಹೆಸರು என்று ஒரு ಸಿಮ್ಸೋನು. பேர் அங்க குறிப்பிடுறார். ಈಗ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப தாயும் தகப்பனும் கேட்டாச்சு. ತಂದೆ ತಾಯಿ ಕೇಳಿದಾಯ್ತು. அதுக்கு பிறகுதான் இப்ப கர்ப்பம் உருவாகுது. ಆ ನಂತರ ಗರ್ಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவங்க கேட்ட பிறகு, அவங்க தூதன் சொன்ன பிரகாரம், ತೂತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ, அவங்களுக்கு எதிர்பார்த்த பிரகாரம் ಅವ್ರು ಎದುರು ನೋಡಿದ ಪ್ರಕಾರವೇ மகனும் பிறந்துட்டாரு. ಮಗನು ಕೊಟ್ಟು அந்த ಬಿಟ್ಟಾಯ್ತು. அத்தியாயத்துல கடைசி வசந்த பாத்தீங்கன்னா, ಆ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ನೋಡುವುದಾದರೆ அங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறத குறித்து சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಅವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇರುವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. கடைசி அந்த அத்தியாய கடைசி வாசிங்க.
ಆ ವಾಕ್ಯ ಕೊನೆಗೆ ಓದಿರಿ. ஆ. அவன் சோராவுக்கும் ஆ. எஸ்தாவோலுக்கும் ஆ. நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் ஆ. இருக்கையில் ஆ. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புதா? ஏவ துவக்கினார். போதும். இன்னும் மேல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ಮೇಲಿನ ಹೋದವರು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇರೋದನ್ನ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஆனா இப்ப என்ன நடக்கு தெரியுமா? ಇವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ ಗೊತ್ತಾ? 14 வசனத்துக்கு வாங்க. 14 அத்தியாயம் 14ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. 2 3 4 7 3 4 4 வசனம் படிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க ஆ. முகாந்தரம் உண்டாகும்படி ஆ. இது கர்த்தரின் செயல் என்று இப்போ அதுக்கு மேல உள்ள வசனம் படிங்க. ಅದ ಮೇಲಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அப்பொழுது அவன் அவன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. இவருக்கு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ಇವರಿಗೆ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? தீட்டானத தீட்டாதன்னு முட்டಬೇಡ. ஆனா இங்க நடக்குது பாருங்க. ಇಲ್ಲಿ ನಡೀತದೆ ನೋಡಿರಿ. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் போய் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். என்னமானவள்? ಅವಳ ಕಣ್ಣಿಗೆ ಏನಾದಳು? என்னமானவள்? ಏನಾಗದಳು? என்னமானவள்? என்னமானவள்? ಏನಾದಳು? எதுக்கு மானவள்? ಯಾವುದಕ್ಕೆ? எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? கண்ணுக்கு. ತನ್ನ ಕಣ್ಣಿಗೆ. என்னத்துக்கு? கண்ணுக்கு. கண்ணுக்கு. ಕಣ್ಣಿಗೆ. நேத்து போராடங்களா? என்ன பாஸ்டர் உங்க முகம்லாம் அப்படி இருக்கு, அழகா இருக்கீங்க. ನಿನ್ನೆ ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲಿ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಿನ್ನ ಮುಖ ಚೆನ್ನಾಗಿದೆ, ஒரு வாரம் நான் எப்படி ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಾ. இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ಒಂದ್ ವಾರ ನಾನು ಹೇಗಿದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சும்மா போய் நின்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியும். ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ನಿಂತ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ இங்க ಕಾಣುತ್ತದೆ. பாருங்க, இங்க நடக்கிறது என்ன? ಇಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ನೋಡಿರಿ. கண்ணுக்கு என்னவானவை? ಕಣ್ಣಿಗೆ ಏನಾದಳು? பிரியமானவள். பிரியமானவை. ಅವಳ ಕಣ್ಣಿಗೆ ಪ್ರೀತಿ ಆದವಳು. அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்றாள். அவளே என்ன சீனா? கொல்ல வேண்டும். என்ன ஜாய் சொல்லுமா? என்ன வேணும்? கொல்ல வேணும். கொல்லனா எனக்கு சொல்லுங்க, எனக்கு மனைவியா வரணும். ನನಗೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬರಬೇಕು. அங்க தூதன் மூலமா கர்த்தர் என்ன சொல்றாரு? ದೂತನ ಮುಖಾಂತರ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. தீட்டானத ತೀಟಾದದನ್ನು. ஆமென். ಆಮೆನ್. இப்ப மகன் சொன்ன உடனேயே மகள் எழுத கூடலே அப்பாவும் அம்மாவும் ಈ ತಂದೆ ತಾಯಿ இப்ப என்ன சொல்றாங்க பாரு, கர்த்தர் மேல இவங்க பலி போடுறாங்க. ದೇವರ ಮೇಲೆ ಇವರು சீடாக்குತ್ತಾರೆ. என்ன பலி போடுறாங்க பாருங்க. ಏನು ಹಾಕುತ್ತಾರೆ ನೋಡಿ. இப்ப வாசிங்க 4 வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றப்பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி. இப்போ ஏற்கனவே பெலிஸ்தர் இவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. பெலிஸ்தர் ஓடிಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ಇವರು ಏನು ನೆನೆಸುತ್ತಾರೆ? இந்த ஜாதியில போய் இவன் பெண் எடுத்தானா ಈ ಜಾತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೆಣ್ಣು ತೆಗಿದ್ದಾರೆ. இது கர்த்தரின் செயல் என்று அவங்க இவங்க மேல வர்ற யுத்தம், இவங்க மேல சொல்ற அந்த பழி வாங்குற எண்ணெல்லாம் மாறுபடி கர்த்தரே இதை என்ன செய்றாரு? ಇವ್ರ ಮೇಲೆ ಇರೋದೆಲ್ಲ ಸೇಡು ತೀರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನೇ ಇದನ್ನು ಮಾಡಿದರು. இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கையில மேல என்ன போட்டிருப்பாங்க? ಒಂದು ಮದುವೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಏನು ಹಾಕಿರ್ತಾರೆ? இது கர்த்தரின், ಕರ್ತರಾಲ್ ಉಂಟಾದ ಕಾರ್ಯ, இது கர்த்தரால், இது கர்த்தரால் வந்த காரியம். ಇದು ಕರ್ತರಿಂದ ಬಂದಂತ ಕಾರ್ಯ. ஆமென். இது கர்த்தரால் வந்த காரியமா? ಇದು ಕರ್ತರಿಂದ ಬಂದ ಕಾರ್ಯವಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. இது கர்த்தரால் வந்த காரியம்னா ಇದು ಕರ್ತರಿಂದ ಬಂದ ಕಾರ್ಯವೆಂದರೆ ஈசாக்குக்கு ரெபெக்காள் வீட்டை தேடி வராங்க பாருங்க. ಈಸಾಕಗೆ அப்பா அம்மா சொல்றாங்க பாருங்க. ತಂದೆ ತಾಯಿ அது ಹೇಳ್ತಾರಲ್ಲ, கரெக்டானது. ಅದು ಸರಿಯಾದದ್ದು. ஹalleluya. ஹalleluya. இவங்களே செலக்ட் பண்ணி இவங்களே எல்லாம் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இது கர்த்தரால் வந்தது மட்டும் நோட்டீஸ் போட்டு ಚೂಸ್ ಮಾಡಿ ಇವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಇವರು ಎಲ್ಲ ದೇವರಿಂದ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ದೇವರಿಂದ கல்யாணத்துக்கு முன்னால பாருங்க, ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ ನೋಡಿರಿ லாயரை தேடிக்கிட்டு இருப்பான். ಲಾಯರನ್ನು ಹುಡುಕಿರುತ್ತಾರೆ. கர்த்தரால் வந்தது லாயரை தேடுமா? ಕರ್ತನಿಂದ ಬಂದಿದ್ದು ಲಾಯರನ್ನು ಹುಡುಕುತ್ತದಾ? சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்தது, ಕರ್ತರಿಂದ ಬಂದಿದ್ದು. இங்க இந்த மனோவாகிட்டையும் மனோவாவின் மனைவி கிட்ட கர்த்தர் பேசினாரா இல்லையா? ಮನೋಹನ ಬಳಿ ಮನೋಹನ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಾತಾಡಿದ್ದು ಯಾರು? ஆமென். ಆಮೆನ್. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? ಇವಾಗ ಇವರು ಏನು ಅನ್ಸುತ್ತಾರೆ? அப்போ தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ತಪ್ಪಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. மகன் ஆசைப்பட்டான்ல, ಆದ್ರೆ ಮಗನು ಇಷ್ಟಪಟ್ಟನಲ್ಲ. மகன் ஆசைப்பட்டான்ல, ಮಗನು ಇಷ್ಟಪಟ್ಟನಲ್ಲ. புரியுதா நான் சொல்றது? எங்கேயோ யோசனை பரமிட்டு இங்கதான் இருக்கியா, வேற எங்க இல்லையா? அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் சொல்றது அர்த்தம் ஆகுதுங்களா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ?
தப்புன்னு தெரிஞ்சும் கூட ತಪ್ಪಂತ ತಿಳಿದು ಕೂಡ சம்மதம் கொடுக்கிற தகப்பன், ಅವ್ರಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ, சம்மதம் கொடுக்கிற தாய், ಒಪ್ಪಿಕೊಡುವಂತ ತಾಯಿ, அப்புறம் வேதனை துக்கம் துயரம்னா எப்படி? ಆಗ ವೇದನೆ ದುಃಖವಂದ್ರೆ ಹೇಗೆ? ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இதாங்க தகப்பன் தாய். ಇದೇ ತಂದೆ ತಾಯಿ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. என் பிள்ளை ஆசைப்பட்டான், ನನ್ನ ಮಗನ ಇಷ್ಟಪಟ್ಟನು, என் மக ஆசைப்பட்டா, ನನ್ನ ಮಗನ அது ಇಷ್ಟಪಟ್ಟನು, நல்லதோ கெட்டதோ ಅದು ಒಳ್ಳೆದೇ ಕೆಟ್ಟದೋ அப்படியே ஆகட்டும். ಹಾಗೆ ಆಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு அன்புள்ள அப்பா, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ, எவ்வளவு பிரியமான தகப்பன். ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ. அந்த பிரியமான தகப்பன தாயை நீங்க ಆ எப்படி ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? அந்த ಅಪ್ಪಾவை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? ಆ ತಾಯಿ ಹೇಗೆ ತಂದೆ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? கர்த்தர் சொல்லிட்டாருங்க, ದೇವರು ಹೇಳಿ ಬಿಟ್ಟರು. ஆனாலும் பாருங்க, ಆದ್ರೂ ನೋಡಿರಿ, கர்த்தர் மேலே பழி போட்டு ದೇವರ ಮೇಲೆ ಶೇಡ್ ಹಾಕಿ மக ஆசைப்பட்டான்ல. ಮಗನು ಆಸೆಪಟ್ನಲ್ಲ, சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆனா மக ஆசைப்பட்டது கிடைச்சிச்சா? ಆದ್ರೆ ಮಗನ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದು ಸಿಕ್ಕಿತಾ? இன்னொருத்தர் தட்டிட்டு போயிட்டார். ಇನ್ನೊಬ್ಬ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதனால மகன் கோபம் வந்துட்டு என்ன பண்றா? ಆದ್ರೆ ಮಗನು ಕೋಪಗೊಂಡು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ஒரு தோட்டத்தை தீவிச்சு எரிக்கிறார். ಒಂದು ತೋಟವನ್ನು ಬೆಂಕಿಯನ್ನು ಸುಟ್ಟಾಕುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு பட்டணத்தை தீவிச்சு எரிக்கிறார். ಒಂದು ಪಟ್ಟಣ ಬೆಂಕಿಯನ್ನು இதுல ಸುಟ್ಟಾಕುತ್ತಾನೆ. எங்க இருந்து வந்தது? ಇದನ್ನ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿತ್ತು? ஆமென். அன்றைக்கு தகப்பன் தாய் அதை உணர்ந்திருந்தால், ಆವತ್ತು ತಂದೆ ತಾಯಿ அதை ಅದನ್ನು ತಿದ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, கண்டித்திருந்தால், ಅದನ್ನು ஆகாது ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ, என்று தடை பண்ணி இருந்தால், ಬೇಡ ಅಂತ ತಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட சிம்சோன் ಆ ರೀತಿಯಾದ ಸಿಂಸೋನನ್ನು கொடூரமாய் சாக வேண்டியதே இல்லை. ಕೊಠೋರವಾಗಿ ಸಾಯಬೇಕಂತ ಇಲ್ಲ. எல்லாம் இங்க கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. முதல் நீங்க பாத்தீங்க, ಇದನ್ನ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? கேட்கும் முன்னே கொடுக்கும் தகப்பன். ಕೇಳುವಿಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ ஆமென், ஆமென். தப்பு என்று தெரிந்தும் சம்மதித்த தகப்பன். ತಪ್ಪಂತ ತಿಳಿದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. இன்றைக்கு எத்தனையோ தகப்பன் தாயை நீங்க ஏமாத்தி திருமணம் செய்து கொள்கிறீர்கள், ಇವತ್ತು ಎಷ್ಟು ತಂದೆ ತಾಯಿ ನೇಮಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஏமாத்தி சில பொருட்களை வாங்கி கொள்கிறீர்கள், ಮಾಡಿ ಕೆಲವೊಂದು ವಸ್ತು ஏமாத்தி சில கடனுக்குள்ள கொண்டு போய் விடுகிறீர்கள். ನೇಮಿಸಿ ಕೆಲವೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಹೋಗ್ತಾ ಬಿಡ್ತೀರಾ? இன்றைக்கு உங்க அப்பா அம்மா உங்களுக்காக அவங்க சகிச்சு செய்யற காரியங்கள் என்ன? ತಂದೆ ತಾಯಿ ನಿಮಗಾಗಿ ಸಹಿಸಿಕೊಂಡು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? என்ன அதை புரிஞ்சுக்குங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. உங்க பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರಿಗೆ ತಕ್ಕ நல்ல ಪ್ರಕಾರವೇ பிள்ளைகளா மாறுங்க. ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳಾಗಿ அப்பா ಮಾರ್ಪಡಿರಿ. அம்மாவும் ತಂದೆ ತಾಯಿಯು பிள்ளைங்க கேட்கதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ಮಕ್ಕಳು ಮಾಡೋದೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಬಾರದು. என் பிள்ளைங்க மேல எனக்கு ரொம்ப ஆசைதான். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನನಗೆ ತುಂಬಾ என்ன ಇಷ್ಟವೇ. கேட்டாலும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ಏನು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಮಾಡ್ತಾನೆ இன்னைக்கு காலையில ಇದ್ದೀನಿ. கூட என் மனைவி சொல்றாங்க, ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க உங்க பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೀವೇ ಕೆಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. கேட்கறதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ಅವ್ರು ಕೇಳೋದೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಮಾಡ್ತಾ நாளைக்கு ಇದ್ದೀರಾ. நீங்க தான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறீங்க. ನಾಳೆ ನೀವೇ ಕುತ್ಕೊಂಡು ಅಳೋಬೇಕಾಗ್ತೀರಿ. ஆமென், ஆமென். ಆಮೆನ್. அப்பாக்களே அம்மாக்களே, ತಂದೆಯವರೇ ತಾಯಿಯವರೇ, பிள்ளைகளை சரியா வளர்ப்போம், ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸೋಣ, சரியா வளர்ப்போம், ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸೋಣ, சரியான ஆசீர்வாதத்தை பிடிப்போம். ಸರಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ஆமென் ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஆமென். ஆமென். இப்ப மூன்றாவது காரியத்தை கவனிப்போம். ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. மகனுக்காக அழுது புலம்பின தகப்பன். ಮಗನಿಗಾಗಿ ಅತ್ತು ಗೋಳಾಡಿದ ತಂದೆ. ஹalleluya. 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 நல்லா கவனிக்கிற இது ஒரு பெரிய தீர்க்கதரிசன செய்தி இது. ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ஆனா ಸಂದೇಶವು. சுருக்கமாய் சில காரியங்கள் சொல்லிடுறேன். ಚುರುಕಾಗಿ நம்ம ಕೆಲವು உள்ள போக வேண்டியது இல்ல. ಒಳಗೆ ஏன்னா ಹೋಗಬೇಕಾದ நேரம் கிடையாது. ಸಮಯವಿಲ್ಲ. இப்ப முடிகிற சமயம் ஆயிடுச்சு. ಮುಗಿಸುವ இப்ப ಸಮಯವಾಗಿದೆ. அது அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை 2 ಸಾಮುವೇಲ 18ನೇ 33ஆம் வசனம் படிங்க. 33ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனம் படிங்க. 2 ಸಾಮುವೇಲ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ சீக்கிரம் ವಾಕ್ಯವು. சீக்கிரம் டைம் இல்ல படிங்க. ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே, என் மகனே என்று அலறிக் என்று அலறிக் கொண்டிருந்தான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப அங்க படிங்க 18ஆம் அதிகாரத்தில் 33. அப்பொழுது ராஜா மிகவும் அப்பொழுது கலங்கி ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் ஆ, மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். ஆ, அவன் ஏறி போகையில் ஆ, என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் உனக்கு பதிலாக நான் செத்தா நலமாயிருக்கும். நலமாய் இருக்குமே. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ஆமென். ஏன் உங்க பிள்ளைங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು அந்த ಸರಿ, தவறுகளை தன் மேல போட்டுக்கொள்ளவன் தான் என் தகப்பன். ಆ ತಪ್ಪು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವನೇ ತಂದೆ. தன் மேல போட்டுக்கிறது தாய். ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವನೇ ஆனா அந்த ತಾಯಿ. தகப்பனை தாயை நீங்க எப்படி கனப்படுத்துகிறீர்கள்? ತಂದೆ ತಾಯಿ ಹೇಗೆ இங்க ಗಣಪಡಿಸುತ್ತೀರಾ? பாருங்க, இந்த அப்சலோம் ಇಲ್ಲಿ ನೋಡಿ இந்த ಅಬ್ಸಲೋಮ್ தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினார். ತಂದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ வீதியில ನಿಂತಾನೆ. தகப்பனை கொண்டு வர நினைக்கிறார். ಬೀದಿಯಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ராஜபாரத்துல அவரு உட்கார்ந்து நினைக்கிறார். ಅರಸನ ಜಾಗದಲ್ಲಿ ಅವಳು
ಅವನ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು கர்த்தரின் சித்தம் இல்ல, ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲ, கர்த்தரின் சித்தம் இல்ல, ದೇವರ அங்க ಚಿತ್ತವೇನು, சங்கம் அந்த சங்கத்தினுடைய விருப்பம் இல்ல. ಆ ಸಂಘವ ಇಷ್ಟವೇನು. ஆனா சிலருடைய தூண்டுதல்னால ಕೆಲವರು அப்பாவுக்கு எதிரா நிக்கிற அப்சலோம், ತಂದೆಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಅಬ್ಸಲೋಮ್, ராஜபரத்துக்கு எதிரா நிக்கிற அப்சலோம், ರಾಜ್ಯ ಭಾರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ತಂದೆ, நான் இத அடைஞ்சு ஆவேன் நிக்கிற அப்சலோம், ನಾನು ಪದೇ ಆಗಬೇಕಂತ அப்பாவை கீழே இறக்கிட்டு ಅಪ್ಪ ಕೆಳಗೆ ಇದ್ದು அப்பா உட்கார சேர்ல இருந்து கீழே இறக்கிட்டு ಅಪ್ಪ ಕುತ್ಕೊಂಡಿರೋ ಚೇರ್ மக உட்கார ஆசைப்படுகிற அப்சலோம். ಮಗನ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಸೆ இப்போ மகனுக்கு வருகிற ஆபத்து, ಮಗನಿಗೆ ಬರುವಂತ மகனுக்கு வந்திருக்கிற மரணம் ಮಗನಿಗೆ ಬಂದಿರುವಂತ ಮರಣವು கேட்கும்போது தகப்பனுக்கு நெஞ்சு எரிகிறது, ಕೇಳುವಾಗ ತಂದೆಗೆ ಹೃದಯ வயிறு எரிகிறது. ಹೊಟ್ಟೆ ಉರಿತದೆ. ராஜாவாய் இருக்கிற தாவீது ಅರಸನಾಗಿರುವಂತ ದಾವೀದು உனக்கு பதிலாக ಈತನಿಗೆ ಬದಲಾಗಿ செத்திருந்தா நலமாய் இருக்கும். ನಾನು ಸತ್ತಿದ್ರೆ ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. வீதியில கொண்டு வந்து மகன் நிறுத்துறான் அப்பாவை. ಬೀದಿಯಲ್ಲಿ ಮಗನ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ ತಂದೆಯನ್ನು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. அப்பாவின் மனைவியை தன் மனைவியாக நினைக்கக்கூடிய ஒரு அப்சலோம், ತಂದೆ ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಂತ தவறான ಅಬ್ಸಲೋಮ್, பாவமான செயலுக்குள்ள கொண்டு போகிற ஒரு அப்சலோம். ತಪ್ಪಾದ ಪಾಪ ದಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಅಬ್ಸಲೋಮು. ஆமென். ಆಮೆನ್. அப்படிப்பட்ட இந்த அப்சலோம ಆ ರೀತಿಯಾದ ಈ ಅಬ್ಸಲೋಮನನ್ನು மகன் தன் ரத்தம், ತನ್ನ ಮಗನು ತನ್ನ ರಕ್ತವು, என்னுடைய ரத்தம், ನನ್ನ ರಕ್ತವು. ஆமென். ಆಮೆನ್. உனக்காக நான் செத்திருந்தா நலமாய் இருக்குமே. ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ನಾನ್ ಸತ್ತಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ. இங்க இருக்கிற பெற்றோர்களே, ಇಲ್ಲಿರುವಂತ ಎತ್ತಿದವರೇ, உங்க பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟೇ ತಪ್ಪು நீங்க ಮಾಡಿದ್ರು அப்படிதானே நினைக்கிறீங்க, ಹಾಗೆ ತಾನೇ ಎನಿಸುತ್ತೀರಾ? அப்படிதானே நினைக்கிறீங்க. ಹಾಗೆ ತಾನೇ தகப்பனே ಎನಿಸುತ್ತೀರಾ? நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க. ತಂದೆಯವರೇ ಹಾಗೆ ತಾನೇ ಎನಿಸುತ್ತೀರಾ? ஆனா பிள்ளைகள் ಅದರ ಮಕ್ಕಳು எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள்? ಯಾವ இன்னைக்கு ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ? அப்பா அம்மாவுக்கு எதிராக கொடி பிடிக்கிறீர்களே, ನೀವು ತಂದೆ ತಾಯಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜೊತೆ ಹಿಡಿದಿರಲ್ಲ. அப்பா செய்யாத தவறை செஞ்சாங்கன்னு சொல்றீங்களே, ಅಪ್ಪ ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ತಾನೇ? அம்மா செய்யாதது சொல்லாதது சொன்னாங்க செஞ்சாங்கன்னு சொல்றீங்களே, ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ದು ಮಾಡಿದದನ್ನ ಮಾಡಿದ್ರು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ತಾನೇ? எவ்வளவு வேதனை, ಎಷ್ಟು ವೇದನೆ, எவ்வளவு துக்கம். ಎಷ್ಟು ದುಃಖವು. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. சொல்லுங்க ஹalleluya. அவர் சொல்றார், ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் செத்திருந்தா ನಾನ್ ಸತ್ತಿದ್ದರೆ நலமா இருக்கும். ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. நீங்க அந்த 2 அதிகாரத்தை படிங்க, 2 ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿರಿ. டீடைல் உங்களுக்கு வந்துரும். ಅದು ನಿಮಗೆ ಫುಲ್ ನಿಮಗೆ நேரம் ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. முடிவடைகிறது. ಸಮಯ ಮುಗಿತದೆ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. வீதியில கொண்டு வந்து நிறுத்தின மகனை நினைச்சு ಬೀದಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಮ್ಮ ನಿಲ್ಲಿಸಿದ ಮಗನನ್ನು ನೆನೆಸಿ, உனக்கு பதிலா நான் செத்திருந்தா நலமா இருக்கும் ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ನಾನ್ ಸತ್ತಿದ್ರೆ ಒಳ್ಳೆದಾಗಿರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ அப்பா சத்தமிட்டு அழுகிறா, ತಂದೆ ಶಬ್ದವಾಗಿ ಕೂಗಿ கதறி ಅಳುತ್ತಾರೆ, அழுகிறா. ಕದ್ದರಿ ಅಳುತ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. கதறி அழுகிறா. ಅವ್ರು ಹಾಗೆ ಗೋಳಾಡಿ ಅಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மா நிலைமையை புரிஞ்சு கொண்டு, ಇವ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿ ಸ್ಥಿತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು, அம்மா நிலைமையை புரிந்து கொண்டு ತಾಯಿಯ ಸ್ಥಿತಿ ತಿಳಿದುಕೊಂಡು அப்பா அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளைகளா மாறுங்க. ತಂದೆ ತಾಯಿಗೆ ತಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ. அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವಂತವರು. 4வது நேரம் இல்லாதனால ಸಮಯವಿನ 4ನೇದಾಗಿ சுருக்கமா சொல்லிக் கொண்டு வருகிறேன். ಚುರುಕಾಗಿ ಹೇಳಿ ಬರ್ತೇನೆ. 4வது 4ನೇದಾಗಿ இரக்கத்தினால் சேர்த்துக்கொண்ட தகப்பன். ಕನಿಕರದಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. அப்பா வேண்டான்னு ஓடிட்டான், ಮಗನು ಬೇಡ ಅಂತ ಓಡಿಬಿಟ್ಟೆನು. அம்மே எனக்கு யாரு வேணான்னு ஓடின அந்த மகன், ನನಗೆ ಯಾರು ಬೇಡ ಅಂತ ಓಡಿದ ಮಗನು, அப்பா அந்த மகனையே நினைச்சு ಅಪ್ಪ ಆ ಮಗನನ್ನೇ ನೆನೆಸಿ மகன் வருவதை பார்த்த உடனே ಮಗನ ಬರುವುದು ஓடி ನೋಡಿದ ಕೂಡಲೇ பிடிச்சு கட்டி பிடிச்சு முத்தம் எடுத்து, ಓಡಿ ಹೋಗಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು என் மகன் ಮುತ್ತು ಮಾಡಿಕೊಂಡು, வந்துட்டான், ನನ್ನ ಮಗನು என் மகன் ಬಂದುಬಿಟ್ಟನು, வந்துட்டான், ನನ್ನ ಮಗನು அந்த ಬಂದುಬಿಟ್ಟನು, மகனுக்கு வஸ்திரம் கொடுங்க, ಮಗನಿಗೆ புது ವಸ್ತ್ರವನ್ನು வஸ்திரம் ಕೊಡಿರಿ, கொடுங்க, ಹೊಸ ವಸ್ತ್ರವನ್ನು பாதரட்சை ಕೊಡಿರಿ, கொடுங்க, ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು மோதிரம் ಕೊಡಿರಿ, போடுங்க, ಉಂಗುರವನ್ನು என் ಹಾಕಿರಿ, மகனுக்காக ஆடுகளை பிடிச்சு கட் பண்ணுங்க, ನನ್ನ ಮಗನ ಕುರಿಯನ್ನು ஒரு ಕೊಯ್ದಿರಿ, விருந்த பண்ணுங்கன்னு சொல்லி ಒಂದು ಔತಣವನ್ನು அந்த ಮಾಡಿರಿ. தகப்பன் போய் செய்கிறார். ಈ ತಂದೆ ಹೋಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு தகப்பனை எந்த விதத்தில் நீ மதிக்கிறாய்? ನೀವು ತಂದೆನ ಹೇಗೆ வேண்டாம் எனக்கு அப்பா, ನನಗೆ ತಂದೆ ಬೇಡ, வேண்டாம் எனக்கு அம்மா, ನನಗೆ ತಾಯಿ இப்படி ಬೇಡ, தூசித்து தள்ளுகிறாயே, ದೂಷಣೆ ಮಾಡಿ ತಳ್ಳುತ್ತೀಯಲ್ಲ, இப்படி தூசித்து தள்ளுகிறாயே, ದೂಷಿಸಿ அந்த ತಳ್ಳುತ್ತೀಯಲ್ಲ, அப்பா தான் உன்னை எதிர்பார்த்து கொண்டு ಆ இருக்கிறார், ತಂದೆ ನಿನ್ನನ್ನು ಎದುರು அந்த ನೋಡ್ತಾ அம்மா ಇದ್ದಾರೆ, தான் உன்னை எதிர்பார்த்து கொண்டு ಆ இருக்கிறார். ತಂದೆ ನಿನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு அன்பான தகப்பனே, தாயே, ನನಗೆ ಇದು ಪ್ರೀತಿಯ ತಂದೆ ತಾಯಿ, பிள்ளைகளிடத்துல எப்படி இருக்கிறீர்கள்? ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹೇಗಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஒரு பெற்றோர்கள் பார்த்தேன், ಒಂದು ಎತ್ತಿದವರನ್ನ ನೋಡಿದ್ದೆ. அந்த அந்த மகள் எழுதி கொடுத்திருக்கிறார், ಆ ಮಗಳು ಬರೆದು எனக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾಳೆ, அப்பா இல்ல ಅಮ್ಮ இல்ல, ನನಗೆ ತಂದೆ ಇಲ್ಲ எனக்கு ತಾಯಿ கூட ಇಲ್ಲ, பிறந்தவங்க யாரும் இல்ல. ನನಗೆ ಜೊತೆ ಹುಟ್ಟಿರೋರು ಯಾರು ಇಲ್ಲ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. எனக்கு யாரும் இல்ல, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, எனக்கு என் புருஷன் மட்டும்தான், ನನಗೆ ನನ್ನ ಗಂಡನ என் ಮಾತ್ರವೇ, புருஷனை சார்ந்தவங்க மட்டும்தான். ನನ್ನ ಗಂಡನ ಕುಟುಂಬ ஒரு ಸೇರಿದವರು பெரிய ಮಾತ್ರ. பேப்பர்ல எழுதி போலீஸ் சைன் போட்டு லெட்டர் கையில கொடுத்தாச்சு. ಒಂದು ದೊಡ್ಡ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಬರೆದು ಸೈನ್ ಮಾಡಿ ಪೊಲೀಸ್ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಾಯ್ತು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த
அந்த பெண்மணி 2 வருஷத்துக்கு பின்னால ஒரு கர்ப்பத்தை சுமந்து ಆ ಸ್ತ್ರೀ 2 ವರ್ಷ ಮುಂಚೆ ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು இப்ப என்ன சொல்றாங்க டாக்டர், கர்ப்பத்து வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை அம்மே உயிரா இருக்கான்னு தெரியல, அதோடைய சுவாசம் ஓடல, மூச்சு இல்ல, அதனால ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ಆದ್ರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆ ಮಗುಗೆ ಶ್ವಾಸವಿಲ್ಲ, ಹೊಟ್ಟೆಲಿದ್ಯಾ ಏನೋ ಬದುಕಿದೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದನ್ನ ಒಂದು ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ இப்ப ಬಿಟ್ಟಾರು. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இதை கேள்விப்பட்டு ಹೆಣ್ಣಿನ ತಂದೆ ತಾಯಿ ಇದನ್ನು ಕೇಳಿ குடும்பத்தோடு போய் அங்க அந்த ஹாஸ்பிடல் வாசல் நிக்கிறாங்க. ಕುಟುಂಬದ ಸಮೇತವಾಗಿ எத்தனை ಹಾಸ್ಪಿಟಲ್ லட்சம்னாலும் பரவாயில்லை, ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಆದ್ರೂ என் ಪರವಾಗಿಲ್ಲ, பிள்ளை எனக்கு வேணும், ನನ್ನ ಮಗು ನನಗೆ ಬೇಕು, வயிற்றுல இருக்கிற அந்த கருவை நாங்க கையில தூக்கணும், ಆ ಹೊಟ್ಟೆಲಿರೋ ಕರುನ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಬೇಕು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. அந்த தாய் தகப்பன் ಆ ತಂದೆ ತಾಯಿ கூலி வேலை செய்றவங்க, ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು, அவங்க பெரிய பணக்கார கிடையாது, ಅವ್ರು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರಲ್ಲ. ஆனா போய் சொல்றாங்க, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ, என் பிள்ளை எனக்கு வேணுங்க, ನನ್ನ ಮಗು ನನಗೆ உயிரோட ಬೇಕು, வேணுங்க, ಜೀವಂತ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப எவ்வளவு லட்சத்தை அங்க கொடுத்து ಎಷ್ಟು ಲಕ್ಷವನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ஆபரேஷன் சக்சஸ் பண்ணி ಆಪರೇಷನ್ ಸಕ್ಸಸ್ ಮಾಡಿ தாயும் பிள்ளையும் பார்த்துட்டாங்க. ಆ ತಾಯಿ ಮಗು ನೋಡಿ ಬಿಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya ஆமென். ಆಮೆನ್. அந்த மகளை ಆ ಮಗಳನ್ನು ಆ ಮಗಳು புருஷன்கிட்ட கேக்குறா, ಗಂಡನ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾಳೆ, இந்த ஆளும் இந்த பொம்பளை ஏன் வந்தாங்க, ಈ ಆಳು ಏನು ಯಾಕೆ ಬಂದರು, ஏன் நம்ம குழந்தைய அவங்க கையில தூக்குனாங்க, ಯಾಕೆ ನಮ್ಮ ಮಗಳು ಅವ್ರ ಕೈಲೆತ್ತರು, எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತದೆ? அங்கே சாப ரீதியில அந்த பெண்மணி கிடக்குறா. ಅಲ್ಲಿ ಸಾಯುವಂತ ಸ್ಥಿತಿಲ ಸ್ತ್ರೀ ಇದ್ದಾಳೆ. பணத்தை கட்டி புருஷனாலேயோ மாமனாரையாலேயோ மாமியாராலேயோ அம்மே பணத்தை கட்டி அந்த பிரசவத்தை பார்க்கிறதுக்கு வழி இல்ல. ಹಣವನ್ನು ಕಟ್ಟಿ ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಕುಟುಂಬ ಅವರ ಕಟ್ಟಿ ಅವ್ರ ಹೆರಿಗೆ ನೋಡಕ್ ಆಗಲಿಲ್ಲ. அப்பா வேணாம் அம்மா வேணாம் நீ எழுதி நீ கொடுத்துட்டு போன உன்னை என் பிள்ளை வேணும், என் பேர குழந்தை வேணும், எவ்வளவு லட்சமானாலும் நான் செய்வேன்னு சொல்லி வந்திருக்கிற அந்த தகப்பனு தாயும் அந்த ஆளு அந்த பொம்பளை ನನಗೆ ಎಷ್ಟು ತಂದೆ ತಾಯಿ ಬೇಡ ಅಂತ ಬರೆದು ಕೊಟ್ಟೆ ಹೋದವರು, ಆ ತಂದೆ ತಾಯಿ ನನಗೆ ಮಗು ಬೇಕು, ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕಷ್ಟ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವರೇ ನನಗೆ ಬೇಕಂತ ಬಂದಂತ ತಂದೆ ತಾಯಿ. அங்கிருந்த டாக்டர் சொல்றாரு, ಅಲ್ಲಿಂದ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, அவங்க 2 பேர் இல்லனா ಅವ್ರು ಇಬ್ಬರು ಇಲ್ಲ ಅಂದರೆ நீயும் செத்திருப்ப, உன் பிள்ளையும் செத்திருப்ப, ನೀನು ಸತ್ತೋಗಿರ್ತೀನಿ, ನಿನ್ನ ಮಗು ಸತ್ತೋಗಿರ್ತದೆ. நீலாம் ஒரு அப்படின்னு அசிங்கமா அந்த பிள்ளையை பேசிட்டு ಹೀಗಾಗಿ ಅಸಹ್ಯವಾಗಿ ಆ ಮಗುವನ್ನು ಬೈದು ಬಿಟ್ಟು அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, பொண்ணு உங்களுக்கு தேவையா, ಈ ರೀತಿಯಾದ ಮಗು ನಿನಗೆ ಬೇಕಾ? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, எங்க ரத்தம்யா, ನಮ್ಮ ರಕ್ತವಯ್ಯ. டாக்டர் எங்க ரத்தம், ಡಾಕ್ಟರ್ ನಾವು ನಮ್ಮ ರಕ್ತವು, பரவாயில்ல, ನನ್ನ ಮಗು ಪರವಾಗಿಲ್ಲ, நெஞ்சு மேல என்ன உதைச்சிருக்கிறா, ಅವ್ರ ಹೃದಯ ಮೇಲೆ ಹೊಡೆದಿದ್ದಾಳೆ. ஆமென் ಆಮೆನ್. பரவாயில்லங்கய்யா, ಪರವಾಗಿಲ್ಲ ಅಯ್ಯ. அந்த இடத்துல நானும் நிக்க வேண்டிய நிலை, ಆ ಜಾಗ ನಾನು ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ஜெபிக்க ಸ್ಥಿತಿ, போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೇನೆ ಆ ಜಾಗಕ್ಕೆ. பின்பாம்ப அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, ಮತ್ತೆ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பரவாயில்லங்கய்யா, ಪರವಾಗಿಲ್ಲ ಅಯ್ಯ, கர்த்தர் பார்த்துக்கொள்கிறார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட அப்பா அம்மாவை நீங்க எப்படி நேசிக்கிறீர்கள்? ಈ ರೀತಿ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ಆಮೆನ್. இங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ಇಲ್ಲಿ ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 20, 22, 23 நீங்க பார்க்கும் பொழுது 22, 23 ನೀವು ನೋಡುವಾಗ 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 23ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தகப்பன் ஓடி கட்டிப்பிடித்து முத்தமிட்டு ತಂದೆ ಹೋಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿಕೊಂಡು ಮುದ್ದು ಮಾಡಿಕೊಂಡು தன் மகனுக்கு ஒரு பெரிய விருந்தை பண்ணுகிறார். ತನ್ನ ಮಗನಿಗೆ ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இங்க இருக்கிற எல்லா தகப்பன்களும் நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ತಂದೆಯವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ತೂಕ உங்க அப்பா ಹಾಕಬಾರದು. அம்மா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பை விட மாட்டாங்க. ನೀವು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿ ಅವರಿಗೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஐந்தாவது நீங்க காணும் பொழுது, ಐದನೇದಾಗಿ ನೀವು ನೋಡುವಾಗ, ஐந்தாவது, ಐದನೇದಾಗಿ, ஆமென், ಆಮೆನ್, ஐந்தாவது ಐದನೇದಾಗಿ ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ಅವ್ರು ಯಾರು ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. சொல்லுங்க. தன் தகப்பன் வார்த்தைக்கு இணங்கி ತಂದೆ ಮಾತಿಗೆ ಒಳಪಟ್ಟು பூமிக்கு வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து, ಭೂಮಿಗೆ ಬಂದ ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನು உனக்காக எனக்காக ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ அவர் சொல்றார். ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்காக நீங்க அழ வேண்டாம், ನನಗಾಗಿ ನೀವು ಅಳಬಾರದು, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கை. ನಿಮಗಾಗಿ ನೀವು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ நான் ಬಂದವರು, தேவனிடத்துக்கு போவேன், நான் தேவರಿಗೆ திரும்பி நான் வருவேன், ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ, உங்களை எல்லாரையும் நான் சேர்த்துக்கொள்வேன். ಎಲ್ಲರೂ ಸೇರಿಸಿಕೊಳ್ತೇನೆ. இவன்தாயா தூய அன்புள்ள தகப்பன், ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಂದೆ, இவன்தா தூய அன்புள்ள அப்பா, பரிசுத்தமுள்ள உன் ತಂದೆ, பாவத்தை மன்னிக்கிறவன், பாப்பம் உன் ಕ್ಷಮಿಸುವಂತವರು, அக்கிரமத்தை
மன்னிக்கிறவர், ನಿನ್ನ ಅಕ್ರಮವನ್ನು ತೊಳೆದು உன்னுடைய சாப கட்டுகளை முறியடிக்கிறவர், ನಿನ್ನ ಶಾಪ ಕಟ್ಟುಗಳನ್ನು உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி மேல ನಿನ್ನ வைக்கிறவர். ಆಶೀರ್ವಾದ ಎತ್ತಿಸಿ ಮೇಲೆ ಇಡುವಂತವರು. இந்த அன்புதான் உன்னை பார்த்து சொல்லுகிறது, ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡಿ அநியாயத்தை நம்பாது. ಅನ್ಯಾಯವನ್ನು ನಂಬಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அன்பு சகலத்தையும் தாங்கும், ಪ್ರೀತಿ ಸಹಳವನ್ನು அன்பு ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சகலத்தை சகிக்கும், ಪ್ರೀತಿ ಸಹಳವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அன்பு பொறாமை கொள்ளாது. ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆಗಿಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய அன்பை இந்த அப்போஸ்தலன் பவுல் ಕರ್ತನ ಪ್ರೀತಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲು ரசித்து ருசித்தபடினார். ಆತನು ರಚಿಸಿ ರುಚಿಸ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ கொரிந்தியருக்கு அழகா எழுதுகிறார், ಈ ಕೊರಿಂಥರಿಗೆ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. இந்த அன்புள்ள தகப்பனை விட்டுறாதீங்க. ಈ ಪ್ರೀತಿಯು ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು இந்த ಬಿಡಬಾರದು. அன்புள்ள தகப்பன் தான் உங்களோடு ಈ இருக்கிறவா. ಪ್ರೀತಿಯು ತಂದೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. இந்த அன்புள்ள தகப்பன் தான் தூய அன்புள்ள தகப்பனா ಈ இருக்கிறார். ತಂದೆ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಂದೆ இந்த அன்பை நீங்க விட்டுறாதீங்க. ಈ ಪ್ರೀತಿ ಬಿಡಬಾರದು. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அன்பு இருக்கிறது, ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕುಟುಂಬದ ಪ್ರೀತಿ அன்பு ಇದೆ. இல்லாம சிதறி போய் கிடக்குறீங்க. ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸದರಿ ಹೋಗಿದ್ದೀರಾ. கணவன் மனைவியை பார்க்கும்போது அன்பு இல்ல, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಳಗೆ ಪ್ರೀತಿ மனைவி ಇಲ್ಲ. கணவனை பார்க்கும்போது அன்பு இல்ல, ಹೆಂಡತಿ ಗಂಡ ನೋಡುವಾಗ அப்பா அம்மா ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. பிள்ளைகளை பார்க்கும்போது அன்பு இல்ல, ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ನೋಡುವಾಗ பிள்ளைகள் ಪ್ರೀತಿ அப்பா ಇಲ್ಲ. அம்மா பார்க்கும்போது அன்பு இல்ல. ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿ ನೋಡುವಾಗ செய்தி ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. உங்களுக்கு கேட்கிறதா? ಈ ಸುದ್ದಿ ನಿಮಗೆ எங்க இருக்கிறீர்கள்? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹalleluya. சபை இது. ಇದು ಸಭೆ. உங்க அன்பை எப்படி கொடுக்கறீங்க? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀರಾ? சகோதரன் சகோதரிகளுக்கு அன்பு கொடுக்கறீங்களா? ಸಹೋದರ ಸಹೋದರಿ உங்க கூட ಪ್ರೀತಿ பிறந்த ಕೊಡ್ತೀರಾ? அக்கா தங்கச்சிக்கு அன்பு கிடைக்குதா? ಜೊತೆ ಕೊಟ್ಟಿರೋ ತಂದೆ ಅಕ್ಕ ತಂಗಿಗೆ ಪ್ರೀತಿ உன்னை ಕೊಡ್ತೀರಾ? பெத்த தாய்க்கு அன்பு கிடைக்கிறதா? ನಿಮ್ಮ ಹೆತ್ತಿದ ತಾಯಿಗೆ ಪ್ರೀತಿ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? ஆமென். ಆಮೆನ್. எப்படிப்பட்ட அன்பு உங்ககிட்ட இருக்கு? ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮೊಳಗಿದೆ? ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைச்சு வயித்து மேல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ಇವತ್ತು ಎಷ್ಟೊತ್ತಿದವರು ಮಕ್ಕಳನ್ನು ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಅಳುತ್ತಾರೆ. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂತದು? மாயமான அன்பா? ಮಾಯವಾದದಾ? இந்த அன்பு அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬರುವ ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அடுத்த வாரம் இந்த அன்பு எப்படிப்பட்டது நான் உங்களுக்கு சொல்ல ಬರುವಂತ ಬಾರ விரும்புகிறேன். ಈ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ 1 கொரிந்தியர் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. 13ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் தெளிவா ಈ படிங்க. 1 ಕೊರಿಂಥಿಯರ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ. கர்த்தருடைய அன்பை பிடி. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. ஆமென். ಆಮೆನ್. அந்த 13ஆம் அதிகாரத்து கடைசி வசனம் சொல்லுகிறது. 13ನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகள் அன்பே பெரியது. ஆமென். ಆಮೆನ್. அந்த அன்பை கொடுக்கத்தான் கிறிஸ்து வந்தார். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ದೇವರು ಬಂದರು. தூய அன்புள்ள தகப்பன், ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಂದೆ. இந்த தூய அன்புள்ள தகப்பன் அடுத்த வாரம் நாம முழுமையா நாம் தியானிக்க போகிறோம். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்கு புரிஞ்சுச்சா நான் சொல்றது? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಾನು ಹೇಳಿದ್ದು? முதல் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು? கேட்கும் முன்னு கொடுக்க தகப்பன். ಕೇಳೋಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ. இரண்டாவது என்ன? ಎರಡನೇದಾಗಿ ಏನು? தப்புன்னு தெரிந்தும் ತಪ್ಪಂತ ತಿಳಿದು தப்பை ஒத்துக்கொண்ட தகப்பன். ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಂತ ತಂದೆ. தப்புக்கு சம்மதித்த தகப்பன். சாரி, ತಪ್ಪಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಂಡಂತ ತಂದೆ. ஆமென். மகன் அடுத்து மகனுக்காக புலம்பி அழுத தகப்பன். ಮಗನಿಗಾಗಿ ಅತ್ತೆ ಗೋಳಾಡಿದ ತಂದೆ. ஹalleluya. ಹalleluya. அவன் இரக்கத்தினால் ಕನಿಕರದಿಂದ சேர்த்துக்கொண்ட ಸೇರಿಸಿಕೊಂಡೆ ತಂದೆ. அஞ்சாவது ಐದನೇದಾಗಿ தூய ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ. உனக்காக மரிச்சார், ನಿನಗಾಗಿ ಸತ್ತರು, உனக்காக உயிரோடு எழும்பினார். ನಿನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದರು. அந்த ಅಪ್ಪಾக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ಆ ತಾಯಿ ತಂದೆ ಒಳಗೆ ನೀವು ಹೋದರೆ நீங்க குடும்பத்தோட ஐக்கியமா இருப்பீங்க. ನೀವು ಕುಟುಂಬದ ಜೊತೆಗೆ ಐಕ್ಯತೆವಾಗಿರ್ತೀರಾ. ஏசப்பாக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ಏಸಪ್ಪ ಒಳಗೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ வேதத்துல ஐக்கியமா இருப்பீங்க, ಸತ್ಯದಲ್ಲಿ ஜெபமண்டலத்துல ಐಕ್ಯವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ, ஐக்கியமா இருப்பீங்க, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ, துதிப்பதுல ஐக்கியமா இருப்பீங்க, ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ, சபைக்கு முதலாளா ஓடி வருவீங்க. ಸಭೆಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಓಡಿ ಬರ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. அந்த தூய அன்பு ஆகிய அந்த தகப்பனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ಆ ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿ ತಂದೆ ಒಳಗೆ ನೀವು ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ இன்னொருத்த மேல அந்த கசப்பு பகை இருக்காது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಕಹಿ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆக இந்த காரியங்களை கர்த்தர் காண்கிறார். ಆದ್ರಿಂದ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இதோ நானும் ಇಗೋ ನಾನು எனக்கு கொடுத்த என் மனைவி பிள்ளைகளும் ನನಗೆ ಕೊಟ್ಟ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು அற்புதங்களாகும் அடையாளங்களாக இருக்கும். ಗುರುತುಗಳಾಗಿ ಅರ್ಪುತಗಳಾಗಿಯೂ நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? உங்களால இப்படி சொல்ல முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಈಗ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லா தகப்பன்களுக்கும் ಎಲ್ಲಾ ತಂದೆಯವರಿಗೂ மகனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ மனதார வாழ்த்து சொல்லுங்க. ನಾನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. தேவனா மகிமையுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவனுக்கே மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ எல்லா ಉಂಟಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ಎಲ್ಲ ಕರಗಳ ಮೇಲಕ್ಕೆ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್.